அண்ணாமலைக்கு பாதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் அவர் விலகினதே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் தெளிவான ஒரு நோக்கத்தோட வந்தார். அவர் ஒரு முதல்வராகவோ, பிரதமராகவோ இருக்கணும். அதுக்கு அவர் இப்போ லேண்ட் ஆன ஒரு இடம் பிஜேபி. அவர் உங்க ஹிந்துத்துவ கொள்கைன்னெல்லாம் ஒன்றும் அவர் எடுத்துக்கிட்டு வரல. ஏன்னா அவருக்குள்ள லெட்டர்லேயே அவர் என்ன சொன்னாருன்னா, உங்கள் கருத்து என் கருத்து அலைன் ஆகலை, அதனால நான் வெளியில் வர்றேன். அதிமுக பிரச்சாரமே மோடியா லேடியா, இது அதிமுகவோட பிரச்சாரம். திமுக தனக்குள்ள வழக்கமான பிரச்சாரம், கருணாநிதியவே முன்னிறுத்தி கூட அந்த பிரச்சாரம் அமைந்தது. அப்ப இந்த ஒரு சூழல்ல இந்த அமைப்பு பணபலம் கிடையாது, சோசியல் மீடியா பலம் கிடையாது. இந்த கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சி அன்னைக்கு இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னா, இது நீங்க சொல்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு இது அடிகோல் இருக்காது. ஹிந்து முன்னணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் திண்டுக்கல்ல முனிசிபாலிட்டியில் 2வது இடத்துல தோற்று போனார். ஹிந்துத்துவம் எந்த அளவு தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்ததுங்கிறதுக்கு ஏன்னா அண்ணாமலை தான் வந்ததுங்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்போ அண்ணாமலை இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அதர் சைட் ஆஃப் அண்ணாமலை. ஓகே, இது எல்லா தலைவர்களும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். அவர் டைத்தில் யாரும் பிரசுக்கு போகக்கூடாதுன்னாரு. அப்புறம் யாரும் யூடியூப் சேனல் பேட்டிக்கும் போகக்கூடாதுன்னாரு. தன்னை தவிர யாருமே பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வரக்கூடாதுங்கிறத அவர் பார்த்துக்கிட்டார். ஸோ இது கட்சியின் அடுத்த தலைமுறையை அழிக்கக்கூடிய ஒரு வேலைங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஆதரவாளர்கள் இதை மறுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு திக்காத்து இருந்ததா இல்லையா? இவருக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி பண்ணியிருக்கு. பார்ட்டிக்கு 10 மாதத்தில் அவர் நேஷனல் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் திறமையும் அவருக்கு தகுதி இருக்கு, நான் அதை மறுக்க விரும்புகிறேன். இவருக்கு இவ்வளவு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்களே, கொடுத்து இவர் என்னத்தை டெலிவர் பண்ணாரு? இலகணேசன் அவர்கள் இருந்த அந்த நேரத்தில் பார்த்தாச்சு அப்படின்னா, ராஜாண்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி ஃபீல்டில் வேலை செய்து கட்சியை வீடு வீடாக போய் கட்சியை வளர்த்து கட்சியை அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தவர்கள் அன்றைக்கி தலைவர்களாக இருந்தாங்க. அப்படி அவங்க இருந்ததுனால அவங்க சொல்லி 10 பேர் கேட்கறதுக்கு இருந்தாங்க. சார் இன்னைக்கு உண்மைக்கும் சொல்லுங்கள் சார், இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய டீம் நான் ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணுறேன். வார்டுக்கும் பூத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கான்னு கேளுங்க சார். அன்றைக்கி இதே மாதிரி பல தவறுகள் இந்த பிஜேபியில் நடக்க தான் செய்தது. என்றைக்குமே தவறு இல்லாமல் இல்லை. அப்பவும் பல தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள். தகுதி இல்லாதவர்களை பலரும் ஆதரித்தார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்தது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அன்றைக்கி வெளியில் போயிருந்தோம்னா இன்னைக்கு 370 நம்ம பார்த்துருக்க முடியாது நீக்கத்தை. இன்னைக்கு ராமஜென்மபூமி இன்னைக்கு திருப்பி வந்திருக்கு, நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஒரு அமைப்பில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை எதிர்கொண்டு நம்ம தொடர்ந்து வேலை செய்யறது. இது என்ன ஒரு விஷயம்னா, இதுதான் கொள்கை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் மக்கள் ஆதரவுக்காக நான் இந்த கொள்கையை மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லலை. இப்போ அண்ணாமலை அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம 2 அலை நாகலைன்ட்டு. இப்போ நம்மளும் தான் சொல்கிறோம், இந்த பக்கமும் தப்பு இருக்குது, இந்த பக்கமும் தப்பு இருக்குன்னு சொல்கிறோம். எது தப்பு இதை தப்ப சொல்லுங்க, சரியா சரின்னு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் நடுநிலையிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பசப்பாது. ஏன் இவர் டேரெக்டாக கட்சி அறிவிச்சிருக்காரு? அறிவிக்க மாட்டார் சார். ஏன் அறிவிக்க மாட்டார்னு சொல்கிறேன். கொஞ்ச காலம் இழுத்துக்கிட்டு போய் பிஜேபியிலிருந்து பல ஆளுகளை அந்த பக்கம் சேருங்க, இவர் கட்சி அறிவிக்க மாட்டார். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது, பேசலை. வக்ஃபு பிரச்சனை வந்தது, பேசலை. இப்போ திருவள்ளுவருக்கு காவி உடை பிரச்சனை வந்தது, இவர் தலைவராக இருக்கும்போது பேசினார், என்று அவர் பேசவில்லை. அன்னைக்கு இந்த படத்தை போட்டதே இந்த நிர்மல்குமார். இன்னைக்கு அவர் தான் இப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவருக்கு நிர்மல்குமாருக்கு என்ன வித்தியாசம் சார்? அண்ணாமலையினுக்குள்ள இந்த தனிப்பட்ட விஷயத்துக்கு அவருக்குள்ள ஈர்ப்பு இருக்கு, நான் அவரோட போறேன், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ விஜயை பார்த்தே 10 பேர் போகும்போது அண்ணாமலையை பார்த்து போகக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, அதை பேசக்கூட தெரியாத ஒரு ஆளுக்கு பின்னாடி கூட்டம் போகலாம்னா இந்த அளவு டேட்டா வச்சு போகக்கூடிய ஆளுக்கு பின்னாடி. அதே நேரத்தில் 2 விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இதுக்கு கொள்கையை கற்பிக்காது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ஏதாவது ஒரு சிறப்பு பார்வையில் இது வரைக்கும் சந்தித்தோன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி விஷயமாகவோ, இல்லை கோஸ்ட் கார்டு செக்யூரிட்டி விஷயமாகவோ, இல்லை ஒரு இந்துத்துவா சம்பந்தமானது, இல்லை இந்துத்துவத்திற்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஏதாவது விஷயம்னா நம்ம பேசுவோம், அவங்களை சந்தித்து நேர்காணல் செய்வோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது குறித்து பேசுகிறோம். அதுவே ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. இது குறித்து நம்மோடு கலந்துரையாட திரு பால கௌதமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். நான் முன்னரையில் சொன்னது மாதிரி பல விஷயத்துக்காக பேசியிருக்கோம். ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வேண்டியதாக இருக்குது. காரணம், அதனாலேயும் இந்துத்துவத்திற்கு அச்சுறுத்தல் ஆகி விடுமோ அப்படிங்கிறதுனால தான் இப்போ தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகி இருக்கிறார். இப்போ நம்ம கடைசியாக கிடைச்ச வரைக்கும் 17 லட்சத்தி சொச்சம் பேர் அவருடைய வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் போய் சேர்ந்திருக்கிறதாக அவர்கள் கணக்கு சொல்கிறார்கள். இப்போ இந்த விலகலை எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு பாதிப்பு? ஹிந்துத்துவத்துக்கு பாதிப்பு.
இது யாருக்குங்கிறது அண்ணாமலைக்கு பாதிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம், அவர் விலகினதே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் தெளிவான ஒரு நோக்கத்தோட வந்தார். அவர் வந்து ஒரு முதல்வராகவோ, பிரதமராகவோ இருக்கணும். அதுக்கு அவர் வந்து இப்போ லேண்ட் ஆன ஒரு இடம் பிஜேபி. அவர் வந்து உங்க ஹிந்துத்துவ கொள்கைன்னெல்லாம் ஒண்ணும் அவர் ஏத்தெடுத்துக்கிட்டு வரல. ஏன்னா அவருக்குள்ள லெட்டர்லயே அவர் என்ன சொன்னாருன்னா, "உங்க கருத்து என் கருத்து அலைன் ஆகல. அதனால நான் வெளியில வர்றேன்." அப்படிங்கக்கூடியத அவர் தெரிவிச்சிருக்காரு. 2வது அவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறத வச்சு வந்தார். ரஜினிகாந்த் ஏன்னா ஏற்கனவே இந்த ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்லும்போது, இதே ஸ்ரீ டிவியில நான் அப்போ சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் எந்த ஜனவரி மாதம் ஆரம்பிப்பார்ன்னு கேளுங்க. அந்த தைரியமெல்லாம் ரஜினிகாந்துக்கு கிடையாதுன்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு வரை அந்த கட்சியை ஆரம்பிக்கல. ஸோ அங்க இல்லைன்னு சொன்னோன்னா, அவர் இங்க பிஜேபியில வந்து பார்க் ஆனாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து இங்க அவர் நினைச்ச ஒரு இடத்துக்கு அவருக்கு வரல. பட் அவர் இங்க உள்ள ஃபெசிலிட்டீஸை யூஸ் பண்ணிட்டார். அவருக்குள்ள ஒரு அடுத்த பாடத்தை பார்த்து அவர் சார்ட் பண்ணிட்டார். அதனால இது வந்து அவருக்குள்ள தப்பு இல்ல. ஏன்னா அவர் உங்க ஹிந்துத்துவத்தை வளர்க்கறதுக்காக அவர் வரல. உங்க பிஜேபியை வளர்க்கறதுக்காகவும் வரல. அவரை வளர்த்திக்கிறதுக்காக வந்தார். ஸோ அதனால இதுல வந்து அவரு போனதுல வந்து அவர் பக்கத்துல ஒரு தப்புங்கக்கூடியத நான் ஏத்துக்க மாட்டேன். தப்புங்கக்கூடியது என்னை பொறுத்தளவுல பிஜேபி பக்கத்துல. உலகத்துல அரசியலுக்கு வரக்கூடிய எல்லாவனுமே வந்து தான் வளரணுங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோட தான் வருவான். ஆனா அப்படி வரக்கூடியவங்கள வந்து உங்க கொள்கையால் அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள்ட்ட ஏற்பாடு இல்லைங்கக்கூடியது உங்க தப்பு. ஸோ அதனால இதுக்குள்ள பாதிப்புங்கக்கூடியது பாஜகவுக்கு அதிகம் இருக்கும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில சீனியர்ஸ் இவங்களை வந்து பாஜக அப்படின்னு அவங்களை கூப்பிட்றாங்க. ஏன்னா திராவிட பாஜக இவங்க வந்து ஒன்று திமுகவையோ அல்லது அதிமுகவையோ அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள். இவர்களுடைய செயல்பாடுகளால் தான் பாஜகவுடைய வளர்ச்சியே தடைப்பட்டது. இந்த தடைகளை உடைப்பதற்காக உருவானவர், வாராது வந்த மாமணியாக வந்தவர் அண்ணாமலை. அவரை வந்து இப்படி இழந்துட்டு பாஜக நிற்கிது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனம் பார்ஷியலி உண்மை. ஆனா இந்த விமர்சனத்துக்கு அடுத்த பக்கம் கூடியது இப்போ அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல பாஜகவில் உள்ள பிரச்சனை என்னன்னா, முதல்ல பாஜகக்காரங்க அவங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லாது பாஜகவோட பிரச்சனை. இது திராவிட பாஜகவாக இருக்கிறதுங்கக்கூடியது கொஞ்ச காலமா அது சரியாத்தான் இருக்கு. அதுல வந்த ஒரு தப்பும் இல்லை. நம்மளும் தான் ஆரம்பத்தில் அண்ணாமலையை வாராது வந்த மாமணின்னு தான் நம்மளும் நினைச்சோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தோம். அவர் சொந்த விஷயத்துக்காகத்தான் வருகிறார். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ல அவர் வந்து மாறணுங்கக்கூடியது நமக்குள்ள ஆசையாக இருந்தது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து அவர் சொன்ன இந்த திராவிட பாஜகவின் ஒரு சாயல்லையே பெருவாரியாக இருந்தது. அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த அமைப்புக்காக வேலை செய்து கொண்டிருந்தான்ல சின்சியரா, அவனெல்லாம் என்ன ஆகுற, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தோட நம்ம எப்படி வேலை செய்யறது அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும்போது அந்த பாஜகங்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு எடுபடுது. அது எடுபடாம போறதுக்கு எந்த ரீசனும் இல்லை. இப்போ நீங்க வாங்கியிருக்கிற சீட்டுகள் எப்படி 10 சீட்டு வாங்கியிருக்கீங்க? நீங்க வாங்கியிருக்கிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன? அதுக்கப்புறம் சரி, இதுக்கு முந்தைய தேர்தல்களில் நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிசிடிவி இருந்தாச்சுன்னா உடனே வந்து அடுக்குமொழியில் பேசுறதுங்கக்கூடியதை மையமாக வச்சு விஜயும் மீட் பண்ணது. ஸோ இதெல்லாம் எப்படி சார் சாதாரணமாக ஒரு மனுஷனால ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனால இந்த மாதிரியான இர்ரெஸ்பான்சிபிள் ஒரு லீடர்ஷிப் இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் இப்படி ஒரு அலிகேஷன் சொன்னால் அந்த அலிகேஷன் எடுபட தான் செய்யும். அது உண்மையோ பொய்யோ. ஆனால் இவங்களுக்குள்ள நடத்தை அப்படித்தானே இருக்கு. 2வது நீங்கள் பாருங்க, 2015க்கு அப்புறம் 2014 தட் இஸ் த பினாக்கிள் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு. இப்போ இதையே வந்து இன்னைக்கு பல அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதையே வந்து இப்போ கொஸ்டின் பண்ணுறாங்கங்கிற சென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னான்னா, டேட்டா ஒன்று தெரியாமல் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ஒரு ஆளை முன்னிறுத்தியாச்சுன்னா முன்னிறுத்தினவரை நம்ம வந்து பேக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இப்போ அவங்க பேக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, இப்போ 2014 தேர்தல் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார்.
2 பெரிய துருவங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பாலிடிக்ஸில் பெரும் ஆளுமையோடு இருந்தது. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இல்லை. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இல்லாத காலத்தில் அப்போது கிட்டத்தட்ட பார்ட்டி ஒரு நான் ஸ்டார்டராக இருந்த ஒரு காலம். அப்படி தானே வச்சுக்கணும் அதை. அந்த நேரத்தில் நீங்கள் 2009 என்னென்னா இந்த பாகிஸ்தானுக்கு அட்வானி போயிட்டு வந்ததில் நாடு முழுவதும் பிஜேபிக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்த காலம் அது. அந்த காலகட்டங்களில் 2014 பிஜேபியை நம்பி பல கட்சிகள் கூட்டணிக்கு வருது. ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. அந்த கூட்டணி 2 சீட்டை ஜெயிக்குது. அந்த கூட்டணி 2 சீட்டை ஜெயிக்கும் போது நீங்கள் பிஜேபி சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணது 10 சீட்டில், அதில் ஒரு சீட்டில் அந்த நீலகிரியில் உள்ள கேண்டிடேட் குருமூர்த்தி ஓடி போயிட்டார். அப்போ 9 சீட்டு தான் பிஜேபி சிம்பிளில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணது. அதில் டைரெக்டாக பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணது 6. ஒன்று கொங்கு ஈஸ்வரனுக்கு கொடுத்தாங்க, ஒன்று நம்ம அவர் பச்சைமுத்து அவருக்கு ஒரு சீட்டு, இன்னொரு சீட்டு ஏசி சண்முகம் நின்னார் வேலூரில். ஸோ அப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணதப்போ 9 சீட்டு தான் கணக்கு. அந்த சீட்டை விட்டுட்டீங்கன்னா நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண 9 சீட்டில் பிஜேபி கிட்டத்தட்ட 5.6% ஓட்டு ஏதோ எடுத்தது அந்த எலெக்ஷனில். இந்த 5.6% ஓட்டு 9 சீட்டில். அண்ணாமலை பிரசிடென்ட்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணது 23 சீட்டு உங்கள் சிம்பிளில். நீ வாங்கினது 10 சொச்சம் ஓட்டு. நீங்கள் இந்த 2014 இருக்கக்கூடிய சீட், அதாவது இந்த 6 வச்சு நீங்கள் 10.23 சீட்டுக்கு நீங்கள் 9லேருந்து 23 நீங்கள் அப்படியே நீங்கள் நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு போட்டாச்சுன்னா நீங்கள் 14% ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி பார்த்தாச்சுன்னா நீங்கள் 2014 பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் முயற்சியால் மட்டுமே பணபலம் இல்லாமல், மத்தியில் ஆட்சி பலம் இல்லாமல், தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் எதிர்பக்கம் நின்னது 2 சொத்தை. ஒரு பக்கம் எடப்பாடி இருந்தார், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் இருந்தார். அன்றைக்கி இருந்தது ஜெயலலிதாவும் கருணாநிதியும். ஸோ அதை மீறி அந்த 2 ஆளுமைகளையும் மீறி உங்களால் ஒரு கூட்டணி அமைக்க முடிந்தது. அதிமுக பிரச்சாரமே மோடியா லேடியா, இது அதிமுகவோட பிரச்சாரம். திமுக தனக்குள்ள வழக்கமான பிரச்சாரம், கருணாநிதியவே முன்னிறுத்தி கூட அந்த பிரச்சாரம் அமைந்தது. அப்போ இந்த ஒரு சூழலில் இந்த அமைப்பு பணபலம் கிடையாது, சோஷியல் மீடியா பலம் கிடையாது. இந்த கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அப்படிப்பட்ட ஒரு கட்சி அன்றைக்கி இவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னால், இது நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்துக்கு இது அடிகோல் வகுக்காது. இன்னும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே இந்த கேள்வி 2024 தேர்தலுக்கு முன்னாடி பி குருஸ் சேனலில் எங்கிட்ட ஒரு இங்கிலீஷ் இதில் கேட்ட, அப்போ தமிழ் இல்லை பி குருஸில். அப்போ நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்காது, 39 சீட்டு திமுக தான் ஜெயிக்கும். நம்ம ஆளுகளே பலர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்னு. இதுதாங்க யதார்த்த நிலை அப்படின்னு. அப்புறம் எங்கிட்ட இன்னும் என் பெரியப்பா பையனே ஒருத்தர் சொன்னார், எப்படி நீ இப்படி சொல்லலாம், அண்ணாமலை இல்லைன்னா நம்மளால் கோயம்புத்தூர்லேயே நம்மளால் இப்படி பண்ணியிருக்க முடியுமா, தோத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு ஓட்டு அண்ணாமலையினால தானே நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இதுதான் முதல் முறையாக நடப்பதாக அவர் என்கிட்ட சொன்னார். இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், 2014 ஆண்டு கோயம்புத்தூரில் தோராயமாக 11.5 லட்சத்துலேருந்து 11,60,000 ஓட்டுக்கிட்ட தான் போலாச்சு அந்த எலெக்ஷனில். அப்போ பிஜேபி தனியாக போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளோ ஓட்டு வாங்கினாரோ அதை விட, நான் பர்சன்டேஜில் சொல்கிறேன், 1% ஓட்டு அண்ணாமலை குறைத்து வாங்கியிருக்கிறார் 2024 எலெக்ஷனில். ஓட்டு வைஸ் அதிகம், 60,000 ஓட்டு கூட. ஏன் 60,000 ஓட்டு கூட அப்படின்னு சொன்னா, 2.5 லட்சம் ஓட்டு அதிகம் போலாயிருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில் 20 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது. அந்த டயத்தில் தொகுதியில் 16 லட்சம் ஓட்டுக்கிட்ட என்னவோ இருந்தது. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபிக்குள்ள ஓட் பர்சன்டேஜ் அண்ணாமலையினால் வந்தது அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்டே நான் முதல்ல சரின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், 2014 இந்த
ஹிந்துத்துவா தொண்டர்களின் முயற்சியால் வந்தது பிஜேபி. ஆனால் 2014க்கு அப்புறம் வந்த 2 மாநில தலைவர்களும், அது அந்த அம்மா ஆகட்டும் சரி, இப்போ இருக்கிற மத்திய அமைச்சராகட்டும் சரி, கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள பீரியட்ல வந்து நீங்க கூறு போட்டு காசுக்கு வித்த எங்க கட்சியை ஒரு இஷ்யூக்கும் பேசல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கட்சி நடத்துவதை விட ஒரு விசிட்டிங் கார்டுக்கு தான் பிஜேபியை வந்து வெவ்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்த வர மாதிரி கட்சி அந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு. அந்த அதள பாதாளத்தில் அங்கிருந்து அந்த கட்சியை கீழே கொண்டு போனதுக்கு அப்புறம், அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பழைய ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் அப்படி வந்த அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கட்சியில் இருக்கிறவங்க வந்து கட்சியில் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் போனது இதில் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரியான உண்மைகளை கூட இன்னைக்கு கட்சியில் பேச முடியாத ஒரு நிலைக்கு அகில இந்திய தலைமையும் ஒரு குற்றவாளி. சார், இவர் வந்த உடனே என்ன ஆகுதோ, ஒரு அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. அந்த அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்த உடனே நானே டெல்லியில் பலர் வந்து இட்ஸ் எ கிரேட் விக்டரி தட் வி ஹேவ் அச்சீவ்டுன்னு, நம்ம அங்கே போய் அது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாம் தான் சொன்னேன், ஏன்னா நம்ம மாநிலத்தை பெருமையாக பேசுகிறாங்க. ரெண்டாவது என்னென்னா, சரி இதுக்கு முன்னாடி லோக்கல் பாடியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கோ அதே சீட்ஸ் தான் இருந்தது. அப்போ நமக்கு கார்ப்பரேஷன் இதில் வந்து வி ஹேவ் காட் எக்ஸ்ட்ரா 11 or 13 வாட்ஸோ ஏதோ ஒன்று கிட்ட சொன்னாங்க. ஒரு உண்மை என்னென்னா, நகராட்சியாக இருந்த நாகர்கோவில் மாநகராட்சி ஆனதில் 8 சீட்டு, பக்கத்தில் இருக்கிற தெங்கமுதூர் ஏரியா இந்த பக்கம் சேர்த்ததில் அங்கே வந்து ஒரு 3 சீட்டு ஆல்ரெடி பிஜேபி இருந்த சீட்டு. அது வந்து உங்களுக்கு ஊராட்சி சீட்டு நகராட்சி சீட்டு இந்த சீட்டாக மாறி இருக்கும். அப்போ இதை டெல்லியில் இருக்கக்கூடிய லீடர்ஷிப் அண்ணாமலை அவர்களுக்கு நெருக்கமாக சந்தோஷியாக கூட இருக்கலாம். ஏன்னா இவங்க ஒரு ஆளை பேராட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க பேராட்ராப் பண்ணின ஆளை இவர்னால் பெரும் மாற்றம் ஏற்பட்டதுன்னு இவங்களுக்கு பிராண்ட் பண்ணணுங்கக்கூடிய ஒரு கட்டாயம் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த கொள்கைக்காக 2014 நீங்கள் ஒன்றுமே இல்லாத காலத்தில் தங்கையிலிருந்து காசை போட்டு ஹிந்துத்துவம் சொல்லி வேலை பார்த்து வேலை செய்தாங்கல்ல, இவங்க அவ்வளோ வெறி நீங்கள் ஒதுக்குனீங்க. இன்னும் அந்த காலகட்டங்களில், அதாவது நான் சொல்கிறேன் 2015க்கு அப்புறமே ஹிந்து அமைப்புகளில் வேலை செய்து வந்தவன்னா திறமை இல்லாதவனாக தான் இருப்பான், வெளியாளுக்கு மட்டும்தான் இங்கே திறமை இருக்குங்கிற மாதிரியான வெளிப்படையான பேச்சு இந்த அமைப்பில் இருந்தது. ஸோ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, வேலை செய்த செக்மெண்ட்டை இடையில வந்த ஒரு செக்மெண்ட் மொத்தமாக சோழியை முடிச்சிருச்சு. அடுத்தது என்ன நடந்தது, இவங்க ஒழிச்சதிலிருந்து ஒரு ஆள் மீட்க அண்ணாமலை ஹி ரெஸ்கியூட் த பார்ட்டி, நோ டவுட் அபவுட் இட். அந்த ரெஸ்கியூ பண்ணின வந்து அப்போ ஒரு புது குரூப் வருது. அப்போ இந்த புது குரூப் வந்த உடனே இந்த வேலை செய்ததுக்கெல்லாம் நம்மளை எவனெல்லாம் ஒழிச்சானோ அவனுக்கெல்லாம் எதிரான ஒரு மனநிலை ஏற்பட்டது. இயல்பான விஷயம் தான், இப்படி தானே ஏற்பட்டு ஆகணும். அதனால இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீங்கள் முதல்ல கேட்டீங்களே நஷ்டம் எப்படின்னு, இப்போ லாபம் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அண்ணாமலையின் மீதுள்ள ஈர்ப்பு என்பதை விட பிஜேபியில் எக்ஸிஸ்டிங் புஷ் ஃபேக்டர் தான் அதிகம். இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலேயும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களின் செயல்பாட்டுகள் மேலேயும் நீங்கள் கொள்கையெல்லாம் வந்து மதிக்கிறது இல்லை. பொறுப்பையே கட்சி இப்போ காசு கொடுத்த ஒரு சூழல்லாம் வந்ததுக்கப்புறமும் கொள்கை ரீதியானவனும் இப்போ வந்து கட்சியில் இல்லை. ஆட்சியை பற்றி பார்த்து அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு இதை வைத்து பேனர் வச்சு தாம் பெரிய ஆளாகணும்னு வந்தவனும் இப்போ கட்சியில் இல்லை. இப்போ என்ன ஆகிப்போயிருக்குன்னு சொன்னால், இந்த கசடுகள் கையில் இன்னைக்கு கட்சி இருக்கு ஒரு பக்கம். இப்போ யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துத்துவத்துக்கு நஷ்டம். ஏன்னா கட்சி இப்போ இவங்க கையில் இருக்கு. அண்ணாமலைக்கு இந்த கொள்கை இல்லை, ஆனால் அவர் மதச்சார்பின்மையை பற்றி பேசிட்டார். அவர் மதச்சார்பின்மையை பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல கண்ணு தான் பிதாமகர் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நல்ல கண்ணு அவருக்குள்ள ஒரு நாள் கூட அவர் வந்து தேசியத்துக்கு சாதகமாக அவர் பேசினதில்லை நமக்கு தெரிஞ்ச மட்டுக்கும். ஏபிவிபியில் இவ்வளவு நாள் இருந்து ஏபிவிபியை வச்சு இந்த கட்சிக்கு பேக்டோர் என்ட்ரி ஆனது வந்து அது அந்த அம்மா என்ன சுமதி வெங்கடேசனா, அந்த அம்மா இல்லை டைரெக்டாக எப்படி மாநில செயலாளர் ஆக முடியும், ஏன்னா எந்த வேலையும் செய்யாமல் என்ன முன்னாடி ஏபிவிபியில் இருந்தது, அதனால பேக்டோர் என்ட்ரி. இப்போ அந்த அம்மா நேரம் இங்கேருந்து அண்ணாமலை பக்கம் போயாச்சு.
போயிட்டு அந்த அம்மா இப்போ ஒரு பேட்டி கொடுக்குதுன்னு 6 மாதத்தில் முஸ்லீம்கள்லாம் நம்ம பக்கம் வந்து சேர போகிறாங்க அப்படின்னா என்ன மெசேஜ் கொடுக்க வரையே இனிமேல் நாங்கள்லாம் இந்துத்துவம் பேச மாட்டோம் மெசேஜ் அது தெளிவாக சொல்லிடுச்சு. அப்புறம் அண்ணாமலை வேற ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நம்ம வியூ ரெண்டு அலைன் ஆகாததுனால நான் வெளியில் போகிறேன். அப்போ இவர் மாநில தலைவராக இருக்கும்போது ஹிந்துத்துவாவியோடு அவர் அலைனாக இருந்திருக்கார். இப்போ ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது நமக்குள்ள இந்த அலைன்மெண்ட் இல்லைன்னு அவர் பேசலை. இப்போ என் கேள்வி என்னன்னா, இது திராவிட பாஜக பாஜக ஒத்துக்கிறோம், அப்போ அண்ணாமலை யார்? அப்போ ஹிந்துத்துவமா? ஏன்னா இப்போ இவர் சொல்லிட்டார், எனக்கு அவர் தான் ஆசான்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ இந்த சுமதி வெங்கடேசன் அம்மாவுக்கு இன்னொருத்தர் அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு, கரு நாகராஜன் அப்படிங்கிறவர். அதாவது எந்த அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் மாநில பொறுப்பு இந்த கட்சியில் கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் எனக்கு இன்னைக்கு வர புரியாத புதிராக இருக்கு. ஏங்க அண்ணாமலை ஸ்டேட் பிரசிடண்டாக இருந்தார். அப்போ இந்த அமைப்பு வளர்வதற்கு இன்னும் பழைய வரலாறுக்கு போயாச்சுன்னா, ஹிந்து முன்னணி ஆதரவு பெற்ற வேட்பாளர் திண்டுக்கல்ல முனிசிபாலிட்டியில் 2வது இடத்துல வந்து தோற்று போனார். ஹிந்துத்துவம் எந்த அளவு தமிழ்நாட்டில் வளர்ந்துருந்ததுங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் அண்ணாமலை வந்து தான் வந்ததுங்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். அப்போ அந்த அளவு இந்த ஹிந்து முன்னணி வளர்ச்சிக்கு பின்னணி என்ன? ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு காயிதே மில்லத்து பேர் வைக்கப்பட்டது. அதுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதில் நம்ம பல உயிரிழப்புகளையும் நம்ம அமைப்பு சந்தித்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பேர் அங்கேருந்து மாற்றி நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போகிறாங்க. உடனே நாகப்பட்டினத்துக்கு அந்த போராட்டத்துக்கு போகிறாரு. அந்த போராட்டத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது நம்ம குமரி பாலன். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஜாதி மத பேர்கள்லாம் எல்லா மாவட்டத்திலிருந்து நீக்கலாம் சொன்னதில் அதோட அந்த பேரும் போச்சு. அதோடு இந்த காயிதே மில்லத்துக்கு எதிராக போராடி உயிர் இழந்தது நம்ம அமைப்பு, நம்ம ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சிறை சென்றது இதெல்லாம் அடி வாங்கினது போலீஸில் இது பண்ணால். ஏன் நம்ம அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி சிதம்பரம், இவங்கள்லாம் இதுக்குன்னு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் டவுன், கொடைக்கானல் ஒன்றியம் முழுக்க அவ்வளவு ஹிந்து வீட்டையும் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத யாத்திரையாக சென்றார். இதே மாதிரி முத்துவேலன், ஏன்னா முத்துவேலனோட நான் நடந்தேன், அதனால எனக்கு தெரியும். இதை மாதிரி ஒவ்வொரு நபர்களும் அந்த மாவட்டத்தை சுற்றி சுற்றி வேலை செய்தார்கள் என்று. அப்போ இவ்வளவு தூரம் போராடி ஒரு உணர்வை ஏற்படுத்தி அமைப்பு வளர்த்துனா, அந்த காயிதே மில்லத்துக்கு அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடிய நேரத்தில் கரு நாகராஜன் போய் காயிதே மில்லத்துக்கு போய் மலர் வளையம் வைத்து வந்து அஞ்சலி செலுத்துகிறார். அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீ டிவியில் அதை பற்றி நம்ம வந்து கண்டித்து போட்டோம். ஒரு மூத்த பிரச்சாரக் என்னை கூப்பிட்டு இதோட பெருசு பண்ண வேண்டாம், இனிமேல் இது நடக்காதுன்னு சொன்னாங்க. நம்மளும் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அதை பண்ணலை. அதுக்கப்புறம் இதுவரை நடக்கவில்லை. அப்போ இவர் மாநில தலைவராக இருக்கும்போது தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நான் அவரை என்ன பாஜக நம்ம அவரை சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில், ஆனால் நம்ம சொல்லலை. ஏன்னா நம்ம நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பலர் பிரச்சாரக்காக வந்திருக்காங்க. இவங்களாம் வெவ்வேறு அமைப்புகளில் ஒரு காலத்தில் இருந்தவங்களாக இருந்திருக்காங்க. வெவ்வேறு விதமான கொள்கைகளில் இருந்தவங்க வந்து தேசியத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கும் பல அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் அவங்க வந்து இயக்கத்தை விட்டு கொடுக்கல. ஸோ எப்படி இப்படி இந்த அமைப்பு இருக்குன்னா இவரும் ஒரு காலத்தில் மாறுவார், இதுதான் நம்மளோட நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படும் என்றால் அவர் மேலே அப்போ இதே மாதிரி நம்மளும் ஒரு முத்திரை குத்தி இருக்கணும்ல. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்போ இந்த இடம்பெயர்வு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கேருந்து இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அங்கேயும் போகிறாங்க அப்படிங்கிறது. எத்தனை பேர் அங்கே என்ரோல் பண்ணிவிட்டு ஆனாலும் இங்கே பார்ட்டியிலே இருக்காங்கங்கிறதெல்லாம் தெரியல, ஏன்னா எல்லாமே ஆன்லைன் தான் அப்படிங்கிறதுனால. இப்போ எல்லாருமே அண்ணாமலை ஒரு டைனமிக் லீடர், அவர் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குது, அதனால் நான் அங்கே போகிறேன்னு போயிருப்பாங்களா? இல்லை இங்கே பாஜகவில் ஒரு சில தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தினால அவங்க போயிருப்பாங்க, அது அதிகமாக இருக்குமா? சார், இந்த ஸ்பிளிட்டுங்கக்கூடியதும் இன்னும் பாஜகவிலிருந்து பலர் போவாங்க. எப்போ போவாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு பல்ஸ் பார்த்துட்டு நமக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பச்சை இருந்ததுன்னா அப்புறம் போகலாமேன்னு இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொள்கையோடு இந்த அமைப்புக்காக வேலை செய்தவர்கள் இன்றைக்கி இந்த கட்சியில் அதிகம் இல்லை. இடையில வந்தது எல்லாத்தையும் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடி
அன்னைக்கு கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவனெல்லாம் வந்து இன்கேப்பபிள், வெளியிலிருந்து வந்தவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பணத்தை பார்த்து இல்லைன்னா வேறு பல கன்சிடரேஷனை பார்த்து பொறுப்பு கொடுத்து இன்றைக்கி இதை வந்து ஒரு குப்பை தொட்டியாக மாற்றி விட்டீர்கள். சரி, இப்போ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த பார்ட்டிக்கு ஒவ்வொரு ஆளோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அடிப்படை கட்சி வேலையில் வீடியோ போடுறது அது வேறு. ஏன்னா இப்போ கட்சி அப்படி போயிடுச்சு. அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் இவங்களுக்கு உள்ள வேல்யூக்கு வந்து இவங்க வேறு எந்த கட்சியிலையும் இவங்க வந்து ஒரு வட்ட பொறுப்புக்கு கூட திமுகவில் போக முடியாது. மேக்ஸிமம் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். ரெண்டாவது, மேலே உள்ள சில டெல்லி தலைவர்களுக்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டு இங்கே பொறுப்பில் இருக்கக்கூடியது அப்படி ஒரு செட்டு. சரி, இன்னைக்கு இப்படி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு டவுட் விதவுட் டவுட் என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் திமுகவாகட்டும், இல்லை நாம் தமிழராகட்டும், இல்லை தாவேகாவாகட்டும், இல்லை அதிமுகவாகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த கட்சியிலையும் அண்ணாமலையின் ஆளுமைக்கு நிகராக ஒரு ஆள் கிடையாது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த ஆளுமை என்பது என் ஹிந்துத்துவத்துக்கு இருந்தால்தான் எனக்கு அது பெருசு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கிட்ட பிரம்மோஸ் இருக்கு. இந்த பிரம்மோஸை நான் எங்கிட்ட இல்லாமல் இந்த பிரம்மோஸ் வந்து இன்னொரு நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பிரம்மோஸை நான் கொண்டாட முடியாது இல்லையா? என் கொள்கைக்கு அது பிரம்மோஸாக இருந்தால் தான் நான் கொண்டாட முடியும். அதனால அந்த ஒரு ஆளுமைக்காக வந்து நான் கொள்கையை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து பைத்தியாரத்தனமாக இருக்குது. இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்தான் வெள்ளைக்காரன், அவன்கிட்ட சுப்பீரியரான ஆர்மி இருக்குது, இது இருக்குது, அதனால் நான் வெள்ளைக்காரனை தான் நான் தலைமையை ஏற்றுக்க முடியும். நான் ஏற்றுக்க முடியாது. அவன் இந்தியனாக இருந்தால் நான் ஏற்றுக்க முடியும். வெரி கிளியர் அபவுட் இட். இந்த மாதிரியான சித்தாந்தம் உள்ளவர்களும் இன்றைக்கி அந்த பக்கம் போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருது. என்ன அப்படின்னா, அண்ணாமலையோட புல் ஃபேக்டரியும் கூட இந்த கட்சியில் இருக்கக்கூடிய புஷ் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறது. இப்போ என்ன நடக்கும் பாருங்க. இப்போ அண்ணாமலை இப்போங்கிறது வெளியில் போனதுனால இங்கேயும் இப்போ நிறைய சோஷியல் மீடியா ஜீவிகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ அண்ணாமலை இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அதர் சைட் ஆஃப் அண்ணாமலை. ஓகே, இது எல்லா தலைவர்களும் பண்ணக்கூடிய ஒரு அரசியல். அவர் டயத்தில் யாரும் ப்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாதுன்னார். அப்புறம் யாரும் யூடியூப் சேனல் பேட்டிக்கும் போகக்கூடாதுன்னார். தன்னை தவிர யாருமே பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வரக்கூடாதுங்கிறத அவர் பார்த்துக்கிட்டார். ஸோ இது வந்து கட்சியின் அடுத்த தலைமுறையை அழிக்கக்கூடிய ஒரு வேலைங்கிறதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஆதரவாளர்கள் இதை மறுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு திக்காத்து இருந்ததா இல்லையா? இருந்தது. இப்போ அதில் பொசமுட்டி போனது அம்புட்டி பேர். இப்போ இது தாண்டா வாய்ப்பு, இப்போ அந்த ஆள் இல்லை, இப்போ நம்ம வரலாம் பார் மீடியாவில், இப்போ 10 பேர் கிளம்புவான். இல்லை, அப்படி பேசுறதுனால பல இழப்புகளும் அதிகம். அதுதான் சொல்ல வர்றேன். இப்படி வரக்கூடியதெல்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது மோர் நியூசன்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டாவது, இதில் நான் பல பிஜேபியில் பலராக பார்த்துருக்கேன். நாம் டெல்லியில் எல்லா இடத்துலையும் நம்ம பழக்கம் இருக்கிறதுனால ஒரு ஆள் இறந்து போனால் கூட அவரை பற்றி நம்ம தப்பாக பேசக்கூடாதுங்கிறது உண்மைதான். சில ஆளுகளுக்குள்ள பாடி லாங்குவேஜ், சில ஆளுகளுக்குள்ள தோரணைகள், இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா ஏண்டா இந்த ஆளை பார்த்தோங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி முன்னாடி ஒரு பிஜேபியில் ஒரு அமைச்சர் இருந்தார், நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையும் பல தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. ஏதோ இவங்க 4 மேலே 2 மந்திரி 2 கட்சி பொறுப்பாளர்களை தெரியும், அவங்களோட பழக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக ஃபீல்டுக்கு இவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. இவங்களுக்குள்ள பிஹேவியராலையும் இவங்களுக்குள்ள இதனாலையும் பலர் தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பலரை காவு வாங்கியிருக்காங்க. இவங்க யாரெல்லாம் காவு வாங்கினாங்களோ நல்ல வேலை செய்யக்கூடிய கொள்கைவாதிகள்லாம் தான் இப்போ அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. மீதி இருக்கிறவங்களையும் இந்த குரூப்பு வந்து வேகமாக அந்த பக்கம் விரட்டி விட்டுரும். இந்த பிரச்சனையை இன்னைக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கக்கூடியதை தெரிந்து கொள்வதற்கு கூட இன்றைக்கி மத்திய பாஜக அரசு விரும்பலை. அதனால உங்கள் கேள்விக்கு பதில் என்னென்னா, இது புல் ஃபேக்டர் என்பதையும் விட புஷ் ஃபேக்டர் தான் அதிகமாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம்.
தமிழக பாஜகவை பொறுத்தளவு இது போன்ற பிளவுகள் இதுக்கு முன்னால் எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசர் அவர்கள் பாஜகவில் இருந்து ஒரு நல்ல ஒரு பொறுப்புலலாம் இருந்துட்டு கடைசியில் அவர் போகும் பொழுதும் இதே போல் போனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இலகணேசன் இருக்கும் பொழுது, இங்கேருந்து யாரையும் நீங்களாக வழியுக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது, வந்தால் அது வேற, ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்த கட்ட அந்த பயணத்தை தொடர்வோம் அப்படிங்கிறது மாதிரி கட்சியினருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் அப்பா அப்படிங்கிறாங்க. இப்பொழுது பார்த்திங்கன்னா லீடர்ஸ் பெரிய அளவு போலையே அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த பாஜகவிற்காக சமூக வலைதளங்களை எழுதுறதாகட்டும், அவங்களுக்கு மோடியுடைய ஒரு பிரச்சாரகர்களாக சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருந்தவர்களாம் இவங்க அப்படியே இப்போ அண்ணாமலைகிட்ட போயிருக்கிறது அப்படிங்கிறது தலைவர்கள் போல. ஆனால் அந்த ஓட் பேஸு அங்கே அவங்களுக்காக கீழே பேசி கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ போகிறது எப்படி இருக்கு? தலைவருக்கு என்ன சார் டெஃபினிஷன்? யாருக்கு தலைவர்? யாருக்கு தலைவர் சார்? தலைவர் எவால்வனா அவர் பேர் தலைவர் சார். இப்போ இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மேலிருந்து நியமிக்கப்பட்டவர்கள். இலகணேசன் அவர்கள் இருந்த அந்த நேரத்தில் பார்த்தாச்சு அப்படின்னா ராஜாண்ணன், பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஃபீல்டில் வேலை செய்து கட்சியை வீடு வீடாக போய் கட்சியை வளர்த்து கட்சியை அந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருந்தவர்கள் அன்றைக்கி வந்து தலைவர்களாக இருந்தாங்க. அப்படி அவங்க இருந்ததுனால அவங்க சொல்லி 10 பேர் கேட்குறதுக்கு இருந்தாங்க. சார் இன்றைக்கி வந்து உண்மைக்கும் சொல்லுங்கள் சார், இன்றைக்கி இவங்க இருக்கக்கூடிய டீம், நான் ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணுறேன், வார்டுக்கும் பூத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்கானுன்னு கேளுங்க சார். ஸோ அதனால் நான் வந்து அன்னைக்கு இருந்த காலத்தில் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் வேலையை செய்து கட்சியில் வளர்த்தவர்கள் தலைவர்களாக இருந்ததுனால் அன்றைக்கி அதை வந்து உங்களால் ஈஸியாக வந்து டை ஓவர் பண்ண முடிந்தது. நீங்கள் தான் 2015க்கு அப்புறம் பொறுப்புகளே விற்க தொடங்கிட்டீங்களே. வேண்டப்பட்டவன், தெரிஞ்சவன், தெரியாதவன், அவன் எதுக்கெல்லாமோ தான் நீங்கள் பொறுப்பு விட்டு கொடுத்தீங்களே. நீங்கள் கொள்கை அளவில் அதை பற்றி கவலைப்பட்டீங்களே? கவலைப்படலையே. சரி, இந்த தவறை வந்து அவங்க மட்டும்தான் செய்தாங்களா? அண்ணாமலை இதே தவறத்தை என்ன செய்தார்? இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அவர் அண்ணாமலை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த தேர்தலில் போட்டியிடுவோம்னு அறிவிச்சிட்டார். அதற்கு முன்னாடி இவர்கள் ஆள்களை தயார் செய்வதற்காக மெம்பர்ஷிப் இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரைனிங் சென்டர்னு போட்டு ட்ரெயின் பண்ணி ஆட்களை கொண்டு போக போகிறோம்னார். கரெக்டா? இவர் தலைவராக இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு பூத் கமிட்டியெல்லாம் நம்பிக்கை இல்லை, என் ஃபேஸுக்கு தானே ஓட்டுன்னு இவரே தான் சொன்னார். எம்ஜிஆர் திண்டுக்கல் எலெக்ஷனில் இருக்கும் பொழுது பூத் இருந்ததான்னு கேள்வி, இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்டார். அப்போ நீங்கள் மாநில தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வேணும், பூத்து வேணுங்கிறது உங்களுக்கு அன்றைக்கி ஏன் தோணலை? ஏன்னா இது பிஜேபி, இது என் சொந்த கம்பெனி. அப்போ இவரும் விசுவாசமாக இல்லை கட்சிக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இவரும் விசுவாசம், எப்படி இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் எப்படி இருந்தாங்களோ இவரும் அந்த மாதிரி விசுவாசமாக இல்லை. ஏன்னா இவர்கிட்ட திறமை இருந்தது, அவங்கள்ட்ட அதுவும் இல்லை. அவங்கள்ட்ட வந்து அட்லீஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு இந்த மேலிடத்து ஒரு இதனால இவங்க இருக்காங்க, இவங்க வெளில போனோன்னா அது இன்னும் ஜல்லாகாசு ஆகிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நாம் எதை கவனிக்கணும் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிளவுகளை கையோவர் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து வலுவான கட்டமைப்பை பெற்றிருந்தோம் சார். இது புதுசு இல்லை. அண்ணாமலை பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் இன்றைக்கி எல்லாரும் அதான் சொன்னாங்க, அண்ணாமலை வராட்டைங்க எதுவும் நமக்கு அட்ரஸே இருக்காதுங்கிற மாதிரி. 1984 அண்ணாமலை பிறந்தாரான்னு எனக்கு தெரியல, அவர் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது, இயர் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது. 1984 ஹிந்து முன்னணிங்கக்கூடிய பேரில் நம்ம முதல்ல பத்மநாபபுரம் தொகுதியில் ஜெயிக்கிறோம். பத்மநாபபுரம் தொகுதியில் நம்ம ஜெயிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா? அந்த ஒரு தொகுதியில் 37.4% ஓட்டு நம்ம பெற்றோம். போலான ஓட்டில் ஹிந்து முன்னணி பெற்ற வாக்குகள் 37.77%. 86 பாலச்சந்தர் எம்எல்ஏ நம்மளை விட்டு வெளியில் போகிறார். ஹிந்து தேசம்னு ஒரு தனி அமைப்பை கொண்டு போகிறார். நிறைய பேர் போனாங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, அப்போ இருந்த தலக்குளம் ராமச்சந்திர பிள்ளை, சங்கத்துக்குள்ள ஜில்லா காரியவாக இருந்தவர், அவர் உட்பட எல்லாரும் போகிறாங்க. கடுமையான வீழ்ச்சியை நம்ம அமைப்புகள் சந்திச்சது. இந்த நேரத்தில் ராமகோபாலனையே அமைப்பிலே இருந்தெல்லாம் நீக்கிறோம் எல்லாம் பண்ணாங்க.
அதோ எப்படி இந்த கட்சி அது எரோடு பண்ணிட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1989 அசெம்பிளி எலெக்ஷன் வருது. 89ல் இதே எம்ஆர் காந்தி அவர்கள் நாகர்கோவில் அசெம்பிளியில் போட்டியிடுறாரு. 1900 சொச்சம் ஓட்டு வாங்குறாரு. எவ்வளோ ஓட்டு? 1900 சொச்சம். 2000 கூட கிடையாது. ஹிந்து முன்னணியிலிருந்து பிரிந்து போன ஹிந்து தேசம் சார்பாக கப்பன் சாசர் சின்னத்தில் போட்டியிட்ட சிவதானு 2400 சில்லற ஓட்டு வாங்குறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அஃபிஷியல் பிஜேபி கேண்டிடேட்டையும் கூட வெளியில் போனவர் 400 ஓட்டு கூட 500 ஓட்டு கூட வாங்குறார். ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனும் இல்லை. இதான் நம்மளோட சுச்சுவேஷன் அன்னைக்கு. அப்புறம் 1989 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. காந்தி அண்ணன் அந்த எலெக்ஷனில் போட்டியிடுறாரு. 39,000 ஓட்டு வாங்குறாரு. நாகர்கோவில் பார்லிமெண்ட். இப்போ கன்னியாகுமரி கிடையாது, அப்போ அதுக்கு பேர் நாகர்கோவில் பார்லிமெண்ட். அந்த நேரத்தில் திருப்பி நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் ஹிந்து அமைப்புகள். 1991 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 39,000 ஓட்டு வாங்கின அதே பார்லிமெண்ட்டில் நம்ம 1,02,029 ஓட்டு வாங்குகிறோம். கிட்டத்தட்ட 2.5-3 பங்கு ஓட்டு நம்ம அதிகம் வாங்குகிறோம். 1996 நம்ம 37.77% வாக்கு வாங்கி ஜெயிச்ச பத்மநாபபுரத்தில் பிஜேபி கூட்டணி இல்லாமல் வேலாயுதம் எம்எல்ஏ ஆறார். அப்போ கூட 37.7% நம்ம வாங்கலை. அப்போ கூட நம்ம 6% குறைவாக தான் ஓட்டு வாங்குறோம். 2 பக்கமும் கிறிஸ்தவ ஓட்டு பிரிஞ்சதுனால நம்ம இன்னைக்கு ஜெயிக்கிறோம். அப்போது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அன்னைக்கு இலகணேசன் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி வந்த நேரத்தில் அன்னைக்கு வீரத்துறவி இருந்தார், பொன் ராதாகிருஷ்ணன் வேலை செய்தார். அந்த நேரத்தில் பாஸ்கர் ராவ்ஜி இருந்தார். இன்றைக்கி திருச்சி காரியாலயத்தில் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கிற சுந்தர் லட்சுமணன்ஜி வேலை செய்திருக்காரு. இதே மாதிரி சங்கத்தில் நம்ம மருதங்கோவில் ராஜேஸ்வரன், சமீபத்தில் காலமான சந்திரசேனன்ஜி, இந்த மாதிரி என்னால் பல பேர்கள் சொல்ல முடியும். இந்த மாதிரி டெடிகேட்டட் காரியகர்த்தர்கள் அன்னைக்கு களத்தில் வேலை செய்தாங்க. அன்னைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டின மாதிரி அன்னைக்கு வீரத்துறவி அவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு ஐயா தாண்டிங்க நாடார் இருந்தார். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மாதிரியான நபர்கள் இவங்க அவ்வளோ பேரையுமே நம்ம திட்டமிட்டு 2015 அப்புறம் துரத்தி இருக்கோமே. இப்போ அப்படி ஒரு பாதிப்பு வரும்போது அதை சரி பண்ணுவதற்கு அன்னைக்கு இருந்த ஒரு கட்டமைப்பை 2015 அப்புறம் உடைத்து இருக்கிறோமே. இப்போ இந்த கட்டமைப்புங்கிறப்ப எப்படி ஏற்படுத்த போகிறோம்? இதில் எது பாதிக்கப்படுது? நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிந்துத்துவம் பாதிக்கப்படுது. எப்படின்னா 37.77% வாங்கி நின்னதுக்கப்புறம் திடீர் சர்ச்சைகளுக்குள்ள எண்ணிக்கை என்பது அப்படியே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட் நின்று போச்சு. ஹிந்து தேசம் வெளியில் போய் இந்த அமைப்புகள் பலவீனப்பட தொடங்கின உடனே மறுபடி திடீர் சர்ச்சை பிரச்சனை வந்தது. மறுபடி மதமாற்றம் அதிகரித்தது. அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் இங்கிருந்து ஹிந்து முன்னணி ஃபுல் டைம் ஒர்க்கராக அனுப்புகிறாங்க. அவர் அப்போ பிஜேபி கிடையாது. அப்போ அங்கே லோக்கலில் செல்லசாமி அண்ணன் வந்தார். அதே மாதிரி ராஜேஸ்வரன், சேனஞ்சி, இந்த மாதிரி நிறைய சந்திரங்க, நம்ம விஸ்வநாதன், சந்திரன், அதே மாதிரி நம்ம குளிச்சல்ல செல்லண்ணன், சோமண்ணன், இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் கிடையாது. சேனஞ்சியெல்லாம் ஓரளவு நோன் ஃபேஸ். இவங்கெல்லாம் அவங்கவங்க சின்ன சின்ன மட்டத்தில் வேலை செய்தவங்க. பல பிரச்சனைகள், பல வழக்குகள், பல தாக்குதல்கள், இது இவ்வளவுத்தையும் எதிர்கொண்டு மீண்டும் இந்த திடீர் சர்ச்சை பிரச்சனைகள் மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அது எப்போ வந்தது? மறுபடி ஹிந்து அமைப்புகள் பலப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்தது. அப்புறம் பின்னாள் இந்த அமைப்பை உடைத்து வெளியில் போயிட்டு பாலச்சந்திரன் மறுபடியும் ஹிந்து முன்னணியில் வந்து சேர்ந்தார். எந்த சிவதானு எம்ஆர் காந்தி என்ன நாகர்கோவில் 500 ஓட்டு இன்னும் பின்னாடி தள்ளி இது பண்ணாரோ, அவரும் பின்னாளில் நம்ம அமைப்பில் வந்து சேர்ந்தார் ஹிந்து முன்னணியில். ஆனால் எதை கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த காலகட்டங்களில் நாம் நஷ்டப்பட்ட இந்துக்கள், அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட திடீர் சர்ச்சைகள், இது வந்தது தானே. நம்ம பின்னாடி மீட்டோங்கிறது ரைட்.
அந்த பாதிப்புங்கக்கூடியது ஹிந்து சமுதாயத்துக்குள்ளது தானே. அப்போது நம்ம ஒரு அமைப்பிலிருந்து போனதை எப்படி சரி பண்ணணும், அதை சரி பண்ணின ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்கு, நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்கு. வரலாற்றில் ஒரு பாடத்தை நம்ம படித்தோம்னா, இதனால் இது நடந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா திருப்பி அந்த தப்பை பண்ணக்கூடாது. அதனால இன்னைக்கு பாருங்க, இப்போ அண்ணாமலை போயிட்டார். இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் பழைய முறைப்படி தான் தீபம் ஏற்றப்படும். இன்னைக்கு இவர் நிர்மல்குமார் தாவேக்கா அமைச்சர் சொல்லிட்டார். இன்றைக்கி ஹிந்துத்துவா பேசுகிற யாராவது இன்றைக்கி அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோமா? நம்ம யாருமே பேசலை. வக்ஃப் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு மந்திரி ஷாஜஹான் சொல்கிறாரு. பண்ணணும், இது மேலே இருந்து உள்ள சட்டம், நான் பண்ண முடியாது இவங்க சொல்ல முடியாது. இன்றைக்கி அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு ஹிந்துத்துவவாதிகள் யாரும் இன்றைக்கி ஃபீல்டில் இல்லை. ஏன்னா வி ஆர் பிஸி இன் சம் அதர் ஃபைட். யார் நஷ்டம்? இந்த அரசாங்கம் வந்து ஹிந்து விரோதமாகத்தான் செயல்பட போகிறதுங்கிறது எழுதப்படாத ஒரு உண்மை, ஒரு சத்தியம். இப்போ இங்கே உள்ள நிலவரம் எப்படி இருக்கு? யாருக்கு நஷ்டம்? யார் இதனால் பயனடைய போகிறார்கள்? அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிறது வேஸ்ட்டாக தான் இருக்குது. வேலை செய்கிறவனுக்கு இங்கே மரியாதை இல்லை, உண்மைதான், நான் அதெல்லாம் நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஹிந்து என்று நான் ஃபைட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பேனர் இங்கக்கூடியதுக்கு பிஜேபி இருக்கு. ஆனால் அவர் இப்போ அந்த பேனரை கொடுக்கல இல்லை, அவர் இன்னைக்கு இதை பற்றி பேசல இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியில் மோடி அவர் மீது, அவரை பார்த்து தான் பாலிடிக்ஸ்க்கே அண்ணாமலை வந்தார். நான் அவர் மீது அவ்வளவு மரியாதையும் மதிப்பும் இருக்கிறதுனால, மத்தியன்னா மோடி, மாநிலம்னா அண்ணாமலை, இப்படியும் பலர் அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? அது எப்படி சார் சரியாகும்? எனக்கு இது புரியாத ஒரு விஷயமாக இருக்கு. ஆனால் அவர் வந்து தாவேக்கா, சீமான் கட்சி, திமுகவை எப்படி பார்ப்பேன்னா அப்படி தான் பாஜகவை பார்ப்பேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு ஆதரவாக போனவர்கள் வந்து மத்தியில் மோடி, மாநிலத்தில். அதான் எனக்கும் புரியாமல் ஒரு விஷயம். மோடி வந்து பிஜேபிக்குள்ள பார்லிமெண்டரி பார்ட்டி லீடரா இல்லைன்னா அவர் தனியாக இதாக இருக்காரா? எனக்கு புரியலை, இந்த லாஜிக்கே எனக்கு புரியலை. நீங்கள் பிஜேபி இதை பாருங்கள், இந்த 2026 தேர்தல், இந்த 26 தேர்தல் ஆரம்ப காலகட்டங்களில் அண்ணாமலை ஆதரவாளர்கள், ரெண்டாவது அண்ணாமலை டிஸ்கிரீட்டாக விட்ட சில ஸ்டேட்மெண்ட்டு, இதை வச்சு பிஜேபி விலை போய்விட்டது அப்படிங்கக்கூடிய பிரச்சாரம் பரப்பப்பட்டதா இல்லையா? அது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். நான் வந்து அதை மறுக்க விரும்பலை சார். நான் ஒரு பார்ட்டியோட ஒர்க்கராக இருக்கேன், என் பார்ட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதை பார்ட்டிக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணி சரி பண்ணோமா, பொது தளத்தில் என் பார்ட்டியை நான் வீக்கன் பண்ணுறதா? கடைசி நேரத்தில் நான் பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் பிரச்சாரத்துக்கு முன்னாடியே கட்சியில் எல்லாருக்கும் மேலே ஒரு நம்பிக்கையின்மையை நீங்கள் கேடர் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு நான் பிரச்சாரம் பண்ண அவனை ஓட்டு போடணும், அவன் எங்கே வேலை செய்வான், அவன் எங்கே ஓட்டு போடுவான், செய்வானா? மாட்டான்ல. இதுதானங்க அந்த செட்டப்பும். நான் கட்சியை வீக்கன் பண்ணிட்டேன், அப்புறம் நான் மோடியை எப்படி பலப்படுத்த முடியும்? நான் எப்படி மோடியை பலப்படுத்த முடியும்? மோடியை பலப்படுத்தணும்னா பாஜக பலமாக இருக்கணும், இருந்தால் தான் மோடி பலமாக இருக்க முடியும், இல்லைன்னா மோடி எப்படி பலமாக இருக்க முடியும்? அதனால் இது வந்து ஒரு அர்த்தமில்லாத ஒரு விஷயம், இது வந்து ஒரு பெதற்றல். இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் ஒரு ஆளை ஆதரிக்க, நான் சொன்ன மாதிரி புஷ் ஃபேக்டர் தான் இங்கே. இந்த புஷ் ஃபேக்டருக்கு நான் சொல்கிறதுக்கு நான் இந்த புல் ஃபேக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். தவிர இதை பாருங்கள், இது வந்து 2014 எலெக்ஷன்லேயும் மோடியா லேடியானெல்லாம் எலெக்ஷன் வந்தது. அப்போ அதிமுககாரன் ஒரு பிரச்சாரம் பண்ணான். என்ன பிரச்சாரம் பண்ணான் அப்படின்னா, நாங்கள் ஜெயித்தாலும் பிஜேபி ஜெயித்தாலும் ஒன்று தான், ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் மோடிக்கு தானே ஆதரவு கொடுக்க போகிறோம்னு பிரச்சாரம் பண்ணோம் 2014. நல்ல காலம், இறைவன் அருளால் அந்த ஒரு கஷ்டகாலம் நமக்கு ஏற்படலைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தான் சார் இருக்குது. நீ இப்படி செய்வா போகிறீங்க,
சரி, இப்போ நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, பிஜேபிக்குள்ள என்னோட ஒரு விஷயம், மோடியா இவரா அப்படின்னு. பிஜேபி இருந்ததுனால் 370 நீக்கப்பட்டது. இந்த கர்சேவ போராட்டம் அது இதுக்கெல்லாம் நம்ம போனோம். இந்த ராமர் கோயிலை நம்ம வாழ்நாளில் பார்ப்போம்னு நம்ம நினைச்சோமா? யோசிச்சு பாருங்க. அது இந்த பிஜேபி ஏற்படுத்தி கொடுத்தது. 370 நீக்கணும்னு சொல்லி நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நம்ம இதுக்கு தெருவா கத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம வாழ்நாளில் நம்ம கண் முன்னாடி பார்க்க முடிஞ்சது இது பிஜேபினால தானே. சரி, பொது சிவில் சட்டத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு காலத்தில் நடக்கும், அதுவும் நம்ம கண் முன்னாடி பார்க்கத்தான் போகிறோம். பசுவதை தடை சட்டம் வாழ்நாள் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதையும் நம்ம கண் முன்னாடி பார்க்க போகிறோம். இதே பிஜேபியில் பல சருகல்கள் நமக்கு பல காலத்தில் வந்திருக்கு. ஆனால் நம்ம நம்பிக்கையாக வேலை செய்ததுனால காலம் தாழ்ந்தாது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு இதே மாதிரி பல தவறுகள் இந்த பிஜேபியில் நடக்க தான் செய்தது. என்றைக்குமே தவறு இல்லாமல் இல்லை. அப்பவும் பல தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டார்கள். தகுதி இல்லாதவர்களை பலரும் ஆதரித்தார்கள். இதெல்லாம் நடக்கத்தான் செய்தது. ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் அன்றைக்கி வெளியில் போயிருந்தோம்னா இன்றைக்கி 370 நம்ம பார்த்துருக்க முடியாது நீக்கத்தை. அன்றைக்கி ராமஜென்மபூமி இன்றைக்கி திருப்பி வந்திருக்கு, நம்மளால் பார்த்துருக்க முடியாது. ஒரு அமைப்பில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை எதிர்கொண்டு நம்ம தொடர்ந்து வேலை செய்ய, இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதுதான் கொள்கை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் மக்கள் ஆதரவுக்காக நான் இந்த கொள்கையை மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்லலை. அது இப்போ அண்ணாமலை அதை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம ரெண்டு அலைன் ஆகலைன்ட்டு. இங்கே அப்படி இல்லைன்னா இதுக்கு தான் இதில் உள்ள செயல்முறைகளில் சில தவறானவர்கள் இடையில் வருகிறார்கள். அவர் அதில் சொன்னதில் முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான மொழியில் அவங்களுக்கு பேச தெரியல, அவங்க அதை புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ நான் இதே கேள்வியை தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கான மொழியில் பேச தெரியாமல் தான் பிஜேபி கூட்டணி 19% வாக்குகளை 2014 வாங்கியதா? சார், அன்னைக்கு மோடிங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நேஷ்னல் இஷ்யூ எதுவுமே ஸ்டேஜில் நீங்கள் பெருசாக தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாத காலகட்டங்கள், ரைட்? அடுத்தது வார் ரூம் எல்லாம் வச்சு கொடுக்கல. அன்னைக்கு வேலை செய்த ஆட்கள், அதற்கு முன்னாடி வேலை செய்த ஆட்களும் கூட, பாலச்சந்தர் எம்எல்ஏயாக ஆக்கியவர்கள் கூட இன்னும் அதில் பலர் உயிரோடு இருந்துகிட்டு தான் இருக்கிறார்கள். அப்புறம் வேலாயுதண்ணன் எம்எல்ஏ ஆக்கினவர்கள் கூட, அது யாருன்னு கூட உங்களுக்கு நமக்கு முகம் தெரியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ கேஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளவு சொத்தை விற்றுருக்காங்க, எவ்வளோ பேர் அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி நிர்கதியாக இருக்கிறது நமக்கு தெரியும். பழகிறோம், நம்ம கூட இருக்கிறவங்களே தான். அப்போ இவங்களெல்லாம் சொல்லி இவ்வளவு மாற்றங்கள் செய்தார்களே, அப்போ உங்களுக்கு வந்து மோடி இல்லை, இதெல்லாம் இல்லை. இது எல்லாம் இல்லாமல் இவர்கள் செய்ததைத்தானே இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ணாமலை அவர்கள் மீது வைத்து உங்களால் பண்ண முடியலையே. ஏன்னா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்க்கணுங்கக்கூடியதான் லாஜிக். அண்ணாமலைக்கு கிடைத்தது வெற்றி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க அப்படி சொல்கிறதுனால நான் இந்த கவுண்டர், அவங்க லாஜிக்கு இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, 2016-17 ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு அவப்பேரை ஏற்படுத்துவதற்கு வெளியாளுகள் வேலை செய்த நேரத்தில் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது மட்டுமல்லாமல் சுயநலத்திற்காக அதை சரியாக எதிர்க்காமல் அந்த நேரத்தில் போராடுபவர்களுக்கு உதவியும் செய்யாமல் கைகழுவி விட்ட இந்த கட்சியிலிருந்து அண்ணாமலை மீட்டாருங்கிறது யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி சிலவர் போராடி இதையும் கூட ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்வியை கேட்பவர்கள் இந்த நம்பர்ஸையும் ஒன்று பார்க்கணும்ல, இந்த லாஜிக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அது புரியுது. இந்துத்துவம் மற்ற விஷயங்கள் கடுமையாக உழைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு போஸ்ட் லாரல்ஸ். நீங்கள் அந்த கதையெல்லாம் சொல்லுங்கள். நாங்கள் 84-90களில் பிறந்திருக்கோம். இப்பொழுது நாங்கள் அரசியலை பார்க்குறோம். விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர், அவருனால எல்லா தொகுதியிலும் முகம் தெரியாதவர்களோட ஜெயிச்சிருக்காரு. இப்போ அதே அளவுக்கு ஈக்குவலன்ட். அவர் நடித்தவர், இவர் படித்தவர், திறமையாக பேசக்கூடியவர். இவருக்கும் இளைஞர்கள் மத்தியில், மக்களுடைய மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அண்ணாமலைங்கிற ஒரு நபர் எங்களுக்கு போதும், நாங்களும் இதே போல் இளைஞர்கள் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறேன்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அண்ணாமலைங்கக்கூடிய ஒரு நபர் தலைமையில் தான் நம்ம 2024 தேர்தல் சந்தித்தோம்.
அதிமுக திமுக கூட்டணி எதுவும் இல்லை, அண்ணாமலைங்கிற ஒரு நபர். அப்போ விஜய் என்ற நடித்தவரும் இல்லை. கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டப்பட்டன. ஏன்னா இதுவரை நம்ம 2024 அப்புறம் இந்த தேர்தலில் தான் இம்புட்டு பணமே நான் முதல்ல வந்து பிஜேபியில் செலவு பண்ணுறதே அவங்க கண்ணால் நான் பார்த்தது. முன்னாடி நம்ம இவ்வளோ பணத்தை பார்த்ததில்ல. வாக்குகளுக்கே காசு கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் இப்போ தான் நம்ம புதுசாக எனக்கு தெரிஞ்சு 2021 எலெக்ஷனில் இருந்தால் வாக்குக்கு காசு கொடுக்குற படத்தையும் நான் இந்த கட்சியில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இல்லை. அப்போ இவ்வளவும் பண்ணின அப்புறம் ஏன் உங்களால் அந்த ரிசல்ட்டை காட்ட முடியலை? அப்போ நடித்தவரில் படித்தவர் மட்டும்தான் இருந்தார். பிரதமர் நீங்கள் தான் நாடு முழுக்க ஆண்டீங்க, ஏன் உங்களால் அந்த ரிசல்ட்டை இப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியலை? பண்ணியிருக்கணும்ல. சரிங்க, அப்புறம் இவரை தவிர வேறு யாருமே ப்ரொஜெக்ட் ஆகலை. டிவியில் யாரும் பேசப்படாது, யூடியூப் சேனல்லையும் யாரும் பேட்டி கொடுக்கப்படாது. ஸோ இவருக்கு ஒரு செகண்ட் வாய்ஸே கிடையாது. இவருக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்டி பண்ணியிருக்கு. பார்ட்டிக்கு வந்து 10 மாதத்தில் வந்து அவர் வந்து நேஷ்னல் பிரசிடென்ட். அதுக்கு உள்ள திறமையும் அவருக்கு தகுதி இருக்குது, நான் அதை மறுக்க விரும்பலை. இவருக்கு இவ்வளவு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்களே, கொடுத்து இவர் என்னத்தை டெலிவர் பண்ணார்? ஸோ அப்போ இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடையே இவரால் டெலிவர் பண்ண முடியாட்டா இது இல்லாமல் இவர் என்ன டெலிவர் பண்ணுவார்? ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை மேலே நான் தனிப்பட்ட அபிப்பிராயத்தில் அவரை பின்னாடி போகிறேன், ஃபைன், போங்க. பிஜேபியில் இருந்துக்கிட்டு நான் அங்கே போகிறேன்னா இப்போ இவ்வளோ நாள் நீ பிஜேபியில் வந்து கொள்கைக்காக இருந்தியா, ஒரு நபருக்காக இருந்தியா? அப்போ நீ இந்த கொள்கைக்காகவே பிஜேபியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது நாங்களும் வந்து ஒரு சந்தர்ப்பவாதிதான்னு சொல்ல வரீங்களா? அப்படி தானே அடுத்த கேள்வி வரும். இப்போ இதுதாங்க இந்த கொள்கை, இந்த கொள்கையை இந்த கட்சி பின்பற்றினால தான் 370 நீக்கப்பட்டது. இந்த கொள்கையை இந்த கட்சி பின்பற்றினால தான் இன்றைக்கு ராமனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது. இந்த எல்லா கொள்கையும் அவர் இப்போ அபண்டன் பண்ணிடுறாரு. ரெண்டாவது, நான் திருப்பி நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு என்ன தனி மொழின்னு இருக்கு. அப்போ நான் இந்த கேள்வியை நான் அப்போ இப்படி கேட்குறேன், அப்போது விஜய் எந்த மொழியுமே பேசலையே, ஏன் ஜெயிச்சார்? என்ன மொழி பேசினார்? ஒரு மொழியும் பேசலை. 10 தொகுதி கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையற்ற மாநிலம் தான் எங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கொள்கை இங்கே எடுபடாது. யார் சொன்ன கொள்கை இங்கே எடுபடாமல் தான் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடியாக இல்லாமல் இருந்த காலத்தில் 19% ஓட்டு போட்டாங்க. அதில் கூட ஒன்றா சொல்லுவாங்க, அன்றைக்கி தேமுதிக வலுவாக இருந்தது, அன்றைக்கி வேறு கட்சிகள் எல்லாம் விஜயகாந்த் இருந்தார். ஆமாம், அதான் அவர் வந்து இருந்தார். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா அந்த எலெக்ஷனில்? இது முதல்ல இதை என்னென்னா, நான் அதான் திருப்பி சொல்லுவேன், அவர்கள் சொந்த பலம் தெரியாதவர்கள் பிஜேபிக்காரர்கள். ஹனுமனுக்கு அவனோட சொந்த பலம் தெரியாது, அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான். அந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ஹிந்துத்துவ அமைப்பும் அப்படி தான் இன்றைக்கி இருக்கும். அந்த 2014 தேர்தலில் முந்தைய தேர்தலையும் கூட வாக்கு சதவீதம் அதிகரித்த ஒரே கட்சி பிஜேபி. தேமுதிக அதுக்கு முந்தைய தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 5% வாக்குகள் இழந்தது. பாமக 1.5% வாக்குகள் பின்னாடி போச்சு மேஜர் பார்ட்டியில். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தலைமை தாங்கியதே விஜயகாந்த் தானேன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு வேடிக்கை என்னென்னா, 13 சீட்டோ 14 சீட்டோ விஜயகாந்த் கண்டஸ்ட் பண்ணார். அவங்க வாங்கின வாக்குகள் 7 சீட்டு 9 சீட்டு கண்டஸ்ட் பண்ண பிஜேபியும் கூட குறைவு. அந்த அலையன்ஸில் குறைந்த சீட்டு கண்டஸ்ட் பண்ண பிஜேபி அலையன்ஸில் உள்ள அதிக சீட் கண்டஸ்ட் பண்ண பார்ட்டியும் கூட அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் 2வது இடம் தேமுதிக ஒரே ஒரு சீட்டில் வந்து, அதுவும் எங்கே வந்ததுன்னா திருப்பூரில் வந்தது. திருப்பூர் வந்து ஹிந்து முன்னணிக்குள்ள ஒரு அடிப்படை வேலை அதிகம் இருக்கக்கூடிய ஏரியா. வேறு எந்த சீட்லேயும் அவங்க 2வது இடத்துல கூட வரல. ஸோ தேமுதிகவின் பலத்தினால் அது நடந்ததுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நமக்கு பிடிக்காட்டா நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கண்ணுக்கு தெரியாதுங்கிறது தான் இன்னைத்த பிரச்சனை. பட் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன், அன்றைக்கி 37.7% பத்மநாபபுரத்தில் வாங்கினோம், ஹிந்துங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வைத்து வாங்கினோம். ஆனால் என்றைக்கு நம்ம வந்து பாஜகன்னு சொல்லி இந்த கொஞ்சம் டைல்யூட் பண்ணோமோ, வேளாங்கண்ணாச்சி அதிகபட்சம் வாங்கினோம் 32% கீழே தனியாக வாங்கினது. திமுக கூட்டணியோட ஒரு எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி ஆனால் தோத்த எலெக்ஷனில் நம்ம 39% வாங்கினோம். அதாவது கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைத்து நம்ம வாங்கின ஓட்டில் நம்ம தோக்கிறோம். ஹிந்துன்னு தனியாக வாங்கும்போது 37.7% வாங்குகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி.
அதனால் கொள்கை அரசியல் தமிழகத்தில் எடுபடாது, இங்கே பர்சனாலிட்டி அரசியல் தான் எடுபடும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, கொள்கைக்காக நம்ம தியாகம் செய்து வேலை செய்ய நாம் தயாராக இல்லை. நமக்கு ஈஸியாக ஒன்று வரணும், கொள்கை அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற நான் இதே விஷயத்தை நான் கேட்குறேன். சுவேந்து அதிகாரியை நீங்கள் வந்து பர்சனாலிட்டி அரசியல் நடத்தலையே, மம்தாவுக்கு எதிரான ஹிந்துத்துவ அரசியல் தானே நடத்துனீங்க. ஆனால் அதுக்கு உங்களுக்கு சுவேந்து அதிகாரி ஒரு நல்ல கருவியாக பயன்பட்டார்ல, ஏன் அதே மாதிரி அண்ணாமலை பயன்படல? ஏன் அண்ணாமலை சுவேந்து அதிகாரி மாதிரி தன்னை இருக்கணும்னு அவரும் நினைக்கல? அங்கே மாநில தலைவர் வேற, இப்போ சிஎம்மா வந்திருக்கிறவர் வேற அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஏன் முடியல? அங்கே வந்து ட்ரூ இதே தான் அங்கேயும் சொன்னாங்க. சரி, திரிணாமுல் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம்? பர்சனாலிட்டி ட்ரை தானே. இவன் ஒரு பர்சனாலிட்டி லீடர் வந்து ஒரு சித்தாந்தம் தோக்கடிக்கலையா? சரி, இவ்வளவு விடுங்க சார். 2015 ஹேமந்த பிஸ்வாசா வந்து காங்கிரஸ்லேருந்து இங்கே வராரு. அந்த நேரத்தில் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ஹேமந்த பிஸ்வாசா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார் கேம்பெயினர். பிஜேபி ஆட்சி வருது. சர்பானந்த சோனோவாலை தான் அவங்க சிஎம்ஆ அறிவிக்கிறாங்க. ஹேமந்தா இஸ் மோர் பாப்புலர். அவருக்கு வெவ்வேறு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. மொத்த வடகிழக்கு மாநிலத்தையும் அவர் பிஜேபி பக்கம் கொண்டு வந்தது அவர் தான் அதுக்கு முக்கிய காரணம். அடுத்த டேர்ம் அவரை இப்போ வந்து சிஎம் ஆகியிருக்காங்க. ஹிந்துத்துவ அஜெண்டாவை மட்டுமே இன்று அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் பாப்புலர் லீடர், எனக்கு முதல் டேர்ம் நான் என்னால் தான் ஜெயிச்சது, எப்படி சர்பானந்த சோனோவாலை நீங்கள் ஆக்கலாம்? அதுபோல் அங்கேயும் பல பிரச்சனை இருந்தது. நான் அதெல்லாம் உள்கட்சி விஷயம் வெளியில் பேசக்கூடாது. அங்கேயும் அவருக்கும் பல பிரச்சனைகள் இருந்தது. ஓவர் கம் பண்ணாங்க. ஓவர் கம் பண்ணதுனால இன்றைக்கி அசாமில் இருந்து ஒரு ரூபாய் பங்களாதேஷ்காரன் உள்ளே வர முடியுமா? வர முடியாது. சுவேந்து அதிகாரி இன்றைக்கி வந்திருக்காரு. என்ன சார் சொல்லியிருக்காரு, 2021 அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறையினால் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசாங்க வேலைக்கு முன்னுரிமை இது பண்ண விஷயங்களெல்லாம் நான் செய்வேன். தமிழ்நாட்டில் ஜிகாதி வன்முறையில் 136-137 பேர் இறந்திருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இதே அண்ணாமலை அவர்கள், ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோ இந்த 137 பேரை பற்றி கவலைப்படல? நம்ம ஏன் இவங்களுக்கு இதுதான் இவங்க தான் எங்களுக்கு முன்னுதாரணமானவர்கள் நம்ம ஏன் செய்யலை? ஸோ அது வந்து கொள்கையின் உள்ள தோல்விங்கிறது அல்ல. அந்த கொள்கையை நான் எப்படி மனப்பூர்வமாக கடைபிடிக்கிறேங்கிறதுல தான் வெற்றி தோல்வி இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி இதுக்கு வந்து கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இதெல்லாம் வந்து கையாலாகாதவர்கள் பேசக்கூடிய பேச்சாக நான் பார்க்குறேன். அதேபோல் அடுத்தது இந்த திபாஜகன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக இரண்டும் வேண்டாம், நம்ம வந்து சுயமாக போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு டைனமிக் லீடராக அண்ணாமலை இருந்தார். ஆனால் மத்திய தலைமை உள்பட அமித்ஷா உள்பட ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னாங்க. அதற்கு இங்கு சொல்லக்கூடிய ஒரு 4-5 தலைவர்களும் அதற்கு ஒத்து ஊதுவது போல இருந்தாங்க. அவங்க அதன் மூலமாக அண்ணாமலையை ஓரங்கட்டினாங்க அப்படிங்கிற விஷயம், அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் அவர் இப்போ வெளியில் போயிருக்காரு. சரி, இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நான் அண்ணாமலை கருத்துடன் உடன்படுகிறேன். பிஜேபி என்றைக்குமே தனியாக தான் நிற்கணுங்கிறது என்னோட கருத்து. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மேலே இருக்கிற பிஜேபி இப்படி முடிவு எடுத்தது, அந்த முடிவில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னாலும் நம்ம தனியாக தான் ஃபைட் பண்ணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இப்போது யாரை நம்பி இப்போ தனியாக போக முடியும்னு அவங்க யோசிப்பாங்க. ஏன் இந்த யோசனை வருது? பார்லிமெண்ட்டில் எனக்கு நம்பர்ஸ் வேணும், இல்லைன்னா நான் தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர முடியாது. நான் நாளைக்கு வந்து நாடு முழுக்க பசுவதை தடை சட்டம் கொண்டு வர முடியாது. நான் நாளைக்கு இந்த வேற ஒரு மாற்றம் எனக்கு நாடு முழுக்க பண்ணணும்னா எனக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும் பார்லிமெண்ட்டில். முழுக்க அந்த தலைமை வந்து அண்ணாமலை அவர்களை நம்பி தான் வந்து கொடுத்தாங்க. அவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் நம்ம சந்தித்தோம். அவர் தலைமையில் தான் நம்ம சந்தித்தோம். நான் சொன்ன டேட்டா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். அவர் போட்டியிட்ட தொகுதியிலேயே 2014 எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினோமோ அதையும் கூட 1% அவர் குறைச்சி தான் வாங்கியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஒரு அவசரம் வருது. இந்த அவசரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா,
சரியாக திட்டமிட்டு அந்த தேர்தல் நடந்ததா? அண்ணாமலைக்குள்ள ரீச். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், அண்ணாமலைக்கு நிகரான இன்றைக்கி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரோ ஒரு ஒரு கேரிஸ்மேட்டிக் ஃபிகரோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ணாரா? இப்போ கட்சி கட்டமைப்பை வலுவாக வைத்திருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 சீட்டாவது ஜெயிச்சிருக்க முடியுமா? சரி, இல்லைங்க, முயற்சி பண்ணோம், நடக்கலை. தோல்வி வெற்றி எல்லாருக்கும் சகஜம்தான் சார். ஒரு கட்சி தலைவர் ஒரு தேர்தலில் ஒரு பார்ட்டி தோக்குது, நம்ம ஆட்சிக்கு நம்ம ஜெயிக்க போகிறோங்கக்கூடிய ஒரு அந்த உதயத்தை நம்ம எல்லாருமே வேலை செய்யணும். அப்போ தோல்வி ஒரு மன சுணக்கத்தை ஏற்படுத்தும். இது இயல்பு தானே சார். நான் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன்ட்டு போயிட்டார் சார். அப்போ ஸ்டேட் பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு நான் பார்ட் டைம் ஜாபா? சரி, அந்த நேரத்தில் நான் பேப்பரில் படித்த விஷயம், எந்தெந்த தொகுதியில் தோற்றதுக்கு காரணம் என்னன்னு ஒரு கமிட்டி அனுப்பிச்சு எல்லா இடத்துலையும் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணாங்க. படிச்சுட்டெல்லாம் திருப்பி வந்தார்ல, அந்த ரிப்போர்ட்டுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சார்? நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், நான் ஒரு ஆளை நம்பி கொடுக்குறேன், ஜெயிக்கணும் தோக்கணும் எது வேணாலும் இருக்கலாம். சரி, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஃபெயிலியர் ஆகுது. சரி, ஃபெயிலியர் ஆனது எதுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி அடுத்தது எப்படி ஜெயிக்க வைக்கிறது, இப்படி தான் யாருனாலும் அப்படி தான் நினைப்போம் சார். அந்த ப்ராசஸே ஒருத்தர் பண்ணலை. நான் அவரை நம்பி நான் மறுபடியும் அந்த கம்பெனியில் வச்சுருப்பேனா சார்? அப்போ தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிக்கிறதுக்குள்ள வேறு ஆப்ஷன் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் மாட்டீங்க. இதனால இன்னொரு ஃபோர்ஸஸ் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இவரே இருக்கார் சார், இவரே ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு, அவர் அந்த பொறுப்பை இது பண்ணல. ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்களே கீழே இருக்கிற அவங்கள பார்த்து சரி பண்ணுங்க என்னன்னு சொல்கிறாரு. அவர் இல்லை, சீர்காழியில் சித்தப்பா வீட்டுக்கு விரும்புக்கு சென்று விட்டேன்னு அவர் போயிட்டார். அப்புறம் அவர் திருப்பி வர்றாரு, என்னன்னு எதுவுமே கேட்கல. அப்போ எந்த கரெக்ஷனல் மெக்கானிசமுமே அவர் பண்ணலை. எப்படி ஒருத்தர் இருந்து அவரை வந்து அண்ணாமலை அமைப்பில் அப்படி ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அண்ணாமலை அவர் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார் சார்? அவர் ஸ்டைலில் தலைகளை கட்டி தொங்க விடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. இப்போது தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து மேலே இருக்கிற லீடர்ஷிப்பு வந்து ஏன் ஃபெய்த்து வைக்கலைன்னு யோசிக்கணும். ஏன்னா இவரை நம்பி இவ்வளவு கோடி ரூபா கொடுக்குறாங்க, இவரை நம்பி ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆக்குறாங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி எப்படின்னா இங்கே என்ன முடிவெடுத்தாலும் மேலேருந்து பரிகாரி என்ன பேர்னா தமிழ் ஏதோ சொல்லுவாருன்னா பிரபாரி அப்படின்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து தான் இங்கே இது பண்ணுவார். அப்படியெல்லாம் இவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் இல்லை. அப்போ இவ்வளவு நம்பிக்கை வைத்த ஒரு தலைமை இன்னைக்கு வந்து இவருக்கு எதிராக சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஈல்டாராங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு யோசிக்கணும்ல. நம்ம யோசிக்கணும்ல. ஆனால் இவ்வளோ நம்பிக்கை அவங்க மேலே வச்சவங்க ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? யோசிக்கணும்ல. இன்றைக்கி நடந்த விஷயத்துக்காக இப்போது இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் பார்க்கணும். அதனால தான் என்னை பொறுத்தளவில் நான் வந்து அண்ணாமலை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் தப்பு சொல்ல மாட்டேன்னா அவரை தன்னை வளர்த்திக்கிட்டு தான் ஒரு பெரிய லீடராக தான் ஒரு ஆட்சி கட்டிலில் வர வேண்டும் என்பதற்காக வந்தார். ரஜினி கட்சி தொடங்கலை, உங்கள் வாய்ப்பு இருந்தது, வந்தார், தன்னை வளர்த்திக்கிட்டார். இதுக்கு மேலே இவருக்கு இங்கே வந்து பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணலை. அவர் அடுத்த இடத்துக்கு போகிறாரு. அதனால் அவர் வந்து இந்த கொள்கைக்காக வேண்டி அவர் ஒன்றும் வரல. அவரை வளர்த்திக்கிறதுக்கு இந்த கொள்கை அவருக்கு சூட் ஆச்சு. அதுக்கு சூட் ஆனதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய டம்ப் லீடர்ஸுங்கிறதுனால அவருக்கு அது சூட் ஆச்சு. அதனால் அவர் இப்போ அடுத்த இடத்துக்கு போயிருக்கார், அவ்வளோதான். ஆனால் ஒன்று, அண்ணாமலையினுக்குள்ள இந்த தனிப்பட்ட விஷயத்துக்கு அவருக்குள்ள ஈர்ப்பு இருக்குது, நான் அவரோட போகிறேன், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ விஜயை பார்த்தே 10 பேர் போகும்போதே அண்ணாமலையை பார்த்து போகக்கூடாது. நான் ஒன்றுமே இல்லை, அதை பேசக்கூட தெரியாத ஒரு ஆளுக்கு பின்னாடி கூட்டம் போகலாம்னா இந்தளவு டேட்டா வச்சு போகக்கூடிய ஆளுக்கு பின்னாடி. அதே நேரத்தில் 2 விஷயத்தை நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். இதுக்கு கொள்கையை கற்பிக்காதீங்க. அந்த விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நானும் ஷாகாவுக்கு சென்றவன் தான், எனக்கும் இந்துத்துவ உணர்வு இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் வந்து சுய ஒழுக்கத்தோட ஷாகா போனேன், நல்லா இந்துத்துவ உணர்வு இருக்குது, மோடியின் மீது பக்தி இருக்குது. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவில் வந்தவங்க அவங்க தனிப்பட்ட முறையிலும் சில பேர் சரியில்லை, சுயநலமாக இருக்கிறாங்க. இவங்களை விட கம்பேர் பண்ணுறப்ப இவர் எங்களுக்கு நல்ல தலைவராக தெரிகிறார். அதனால் தமிழகத்தை பொறுத்தளவு இவர் தான் பாஜகவின் முகமாக நாங்கள் பார்க்குறோங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம்? 2 விஷயம். பாஜகவின் முகம்னு சொல்லாதீங்க. திறமையான ஒரு தகுதியான ஒரு தகுதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு திறமையான ஒரு ஈர்ப்புடைய தலைவராக பார்க்கிறேன், போறேன்னு சொல்லுங்க. ஆனால் நான் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்து போறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் அந்த கொள்கையில் அவர் இல்லை. அப்படி பார்க்க போயாச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும்போது இந்திரா காந்தி தான் டவரிங் பர்சனாலிட்டியாக இருந்தாங்க. அப்போ இந்திரா காந்தி தான் டவரிங் பர்சனாலிட்டியாக இருக்கார், அவர் தான் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம போகலையே. அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் கூட ஜெயலலிதாவும் கருணாநிதியும் திறமையானவர்களாகத்தானே இருந்தார்கள். அன்னைக்கு நம்ம ஷாகா போனவங்கள்லாம் இப்படி ஒரு திறமையானவர் அங்கே இருக்கிறார் போகல. ஆனால் ஒரு பாயிண்ட் அதில் உண்மை என்னன்னா, இருந்தவர்கள் ஒழுக்கமாக இருந்தார்கள். அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை, அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை சரி பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் இங்கே இருக்கிறது. ஆனால் கொள்கையே வேற அப்படின்னு சொல்லும்போது நான் கொள்கைக்காக போவேன்னு சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து அப்போ பிஜேபியில் இருந்தது கொள்கைக்காகவா தனிநபருக்காகவாங்கிற கேள்வி நீங்கள் உங்களை கொச்சைப்படுத்திக்கிற மாதிரி. அது இந்த உண்மையை வந்து யாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் இப்போ நீங்கள் எது சொல்லும் பொழுது அப்பொழுது அங்கே நடந்தது, இவர்கள் இப்படி உழைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கே ஒரு குழப்பம் வருது. என்னென்னா, நாம் வந்து திராவிட கொள்கையை கிண்டல் பண்ணுறோம், உங்கள் திராவிடம் அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க எந்த வளர்ச்சி திட்டங்களே கொண்டு வந்தால் கூட, இப்போ ஸ்டாலினே அதை கொண்டு வந்தால் கூட, இது பெரியாருக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஏன்னா பெரியார் தான் இதை எங்களுக்கு இது பண்ணியிருக்காரு, அண்ணாதுரை தான் அப்படி எங்களுக்கு செய்ய சொன்னார், கலைஞரை தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. ஆனால் இங்கே இப்பொழுது எல்லாம் சொல்கிறாங்கன்னா, இந்த பழைய பஞ்சாங்கம் இந்த கதையெல்லாம் வேண்டாம், இந்துத்துவ உணர்வுன்னு அப்படி இப்படின்லாம் எங்களுக்கு ஜிமிக்கி வேலையெல்லாம் காட்டாதீங்க, எங்களுக்கு இப்போ கண் முன்னால் இருக்கிறது டைனமிக் லீடர் அண்ணாமலை இதுதான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறோம்? வெரி சிம்பிள். அண்ணாமலை டைனமிக் பர்சன், நோ டவுட் அபவுட் இட். அண்ணாமலை எந்த கொள்கையை அவர் பின்பற்றுறார் அதை முதல்ல சொல்லுங்க. என் கேள்வி அது ஒன்று தான். அண்ணாமலை ஹிந்துத்துவத்தை பின்பற்றுகிறாரா? அண்ணாமலை 370 நீக்கிய மோடி அரசை நாங்கள் தேவையினால் கண்டிப்போங்கிறாரு. நாங்கள் பிஜேபியை நாங்கள் எதிர்ப்போங்கிறாரு. எந்த பிஜேபியை? ராமர் கோயில் கட்டிய பிஜேபியை எதிர்ப்போங்கிறாரு. நான் வந்து ராமர் கோயிலை கட்டுவதற்கும் 370 நீக்குவதற்குமான கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். அதுக்கு தானே நம்ம பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். அப்போ இதையே எதிர்க்கக்கூடியவன் வந்து எப்படி வந்து இந்த கொள்கைக்காக வேலை செய்வார்? ஸோ அதனால் இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் வந்து இந்த அமைப்பில் இந்த கொள்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், இவர்களை சாதித்து காட்டியிருக்கிறார்கள், இன்னும் விட்டுப்போன பல விஷயங்களையும் இவர்கள் நிறைவேற்றுவார்கள். நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு காலகட்டங்கள் செய்து வருகிறார்கள். வாக்குறுதியோடு நிற்கல் இல்லை. இப்போ இவர் பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இவர் நிறைவேற்றல் இல்லை. நான் வந்து ஒட்டுமொத்த திமுகவை மாற்றி நான் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இதை பண்ண போகிறேன், கொடுத்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றலை. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது, பேசலை. வக்ஃபு பிரச்சனை வந்தது, பேசலை. இப்போ திருவள்ளுவருக்கு காவி உடை பிரச்சனை வந்தது, இவர் தலைவராக இருக்கும்போது பேசினார், இன்று அவர் பேசவில்லை. அன்னைக்கு இந்த படத்தை போட்டதே இந்த நிர்மல்குமார், இன்னைக்கு அவர் தான் இப்போ வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவருக்கு நிர்மல்குமாருக்கு என்ன வித்தியாசம் சார்? என்ன வித்தியாசம்? கொள்கை அளவில். ஆளுமை அளவுங்கிறது மலைக்கும் மடுக்கும், நான் அந்த விஷயத்துக்கு போக விரும்பலை. ஸோ அதனால இப்போ என்ன, நீங்கள் எதெல்லாம் கொள்கையை நீங்கள் கட்சியில் நீங்கள் தலைவராக இருக்கும்போது பேசினீங்களோ இன்னைக்கு நீங்கள் அதே நீங்கள் ஆதரிச்சது வீதிக்கு வரலையே. அப்போ நான் ஆளுமைக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு நீங்கள் கொள்கையை, உங்களுக்கு கொள்கை இல்லை, தனிநபர் தான் அப்படின்னு தனிநபர்னு சொல்லுங்கள். கொள்கையை சொல்லிவிட்டு அதை செய்யாதீர்கள். ஏன்னா இப்போ விஜய் பின்னாடி போகிறாங்க, யாரை தடுத்து நிறுத்த முடியுமா? எனக்கு அவருக்குள்ள இந்த டான்ஸு பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு, அவர் டைலாக் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி இவருக்கும் சொல்லிட்டு போங்க, தப்பு இல்லை. கொள்கையை தயவு செய்து சொல்லாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் இப்படி செய்யறதுனால எந்த கொள்கைக்காக நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கணும்னு நினைச்சீங்களோ அது பலவீனப்படுகிறது. அதை பலவீனப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு காரணியாகிறீர்கள். இந்த ஒரு
பழி உங்களை வந்து சேருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது எனக்கு இதில் இன்னொரு விஷயத்தை கூட நான் இதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி இப்படி பலர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது வேறு கட்சிகளை வச்சு நீங்கள் சொன்னீங்க, திராவிட கட்சி எதுனாலும் பெரியார் செய்தார் இதுன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாட்டாலும் சொல்கிறாங்க அப்படின்னு. கிரெடிட் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த கிரெடிட் கூட கொடுக்குறது பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா சார்? முதல்ல ஐடி செல் ஏற்படுத்தின கட்சி பிஜேபி. முதல்ல. அதுக்கப்புறம் தான் திமுக பெரிய பெரிய கட்சிகளை ஏற்படுத்தி அங்கே தான் முதல்ல வந்தீங்க சார். திமுகவில் இல்லை, கூட்டமாக இருக்கிற அதிமுகவில் கூட வேட்டியை கிழித்து சண்டை போட்டுக்கிட்டா கூட வெளியில் வராது சார். இந்த ஒரு கட்சியில் தான் சார் காலங்காலமாக கட்சிக்காரனை எதிர்த்து திட்டுறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவை இன்னொரு கட்சிக்காரன் யூஸ் பண்ண கட்சி தான் சார். இந்த பெருமை உலகத்தில் எந்த கட்சிக்குமே கிடையாது சார். இதுக்கு முன்னாடி இருந்த பல தலைவர்கள் வளர்த்தார்கள். ஆனால் அவங்களுக்குள்ள ரீச் குறைவாக இருந்ததுனால இதோட பாதிப்பு பெருசு இல்லை. அண்ணாமலை வந்து வளர்ந்ததே சோஷியல் மீடியாவில். அவங்களாவது ஃபீல்டிலிருந்து வளர்ந்து சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியவர்கள். சிலர் அங்கேயும் வளரல இங்கேயும் வளரல, அது வேற. அப்படியும் ஒரு கேட்டகரி பிஜேபியில் இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து அதை வந்து ரொம்ப சிஸ்டர்ஸாக, நீங்கள் ஒரு கட்சியில் ஒருத்தனை ஒழிக்கணும் வேண்டாங்கிறதுக்கு நீங்கள் வார்ரூமே வச்சு நடத்துனீங்க. இதுக்கு முன்னாடி வெவ்வேறு தலைவர்கள் அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி அவங்களும் இந்த மாதிரி மாறி மாறி எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய பரம்பரை இந்த கட்சியில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பல காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பரம்பரை வந்து இந்த கட்சியில் மட்டுமே இருக்குன்னா, உள்கட்சி விஷயத்தை எவன் வெளியில் போய் விவாதிக்கிறானோ அந்த கட்சியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதில் என்ன ஒரு இது பார்க்கணும்னா, அந்த ஆளை திட்டிக்கிட்டு இருப்பான். இவன் பவரில் பக்கத்தில் வரும்போது கூட இருக்கிற தலைவரை திட்டினவனுக்கு இவனே பொறுப்பும் கொடுப்பான். அதனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த பார்ட்டி ஹாஸ் பிகம் அ லூஸ் கேனான். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், எவனையாவது வச்சு ஏதாவது பொறுப்பும் வாங்கிக்கலாம். அந்த பொறுப்பை விட்டு போகும்போது எவனை வேணாலும் திட்டலாம். இந்த பாருங்கள், நிர்மல்குமார் அவருக்கு கட்சியில் வந்து ஒரு பிரச்சனை வந்து இங்கேருந்து வெளியில் போனார் தினகரனோட. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதே மாநில பொறுப்பில் அவர் உட்கார்றாரு. அப்போ இந்த கட்சியில் இவ்வளோ வருஷம் ஆளே இல்லையா அந்த பொறுப்புக்கு? ஸோ இதெல்லாம் இந்த கட்சியில் நம்ம பார்த்த கூத்துக்கள் தானே இது எல்லாமே. இதெல்லாம் புதுசு ஒன்றும் இல்லையே. ஸோ அதனால நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு என்னைக்கு இந்த கட்சி இந்த மாதிரியான இந்த சோஷியல் மீடியா இதுக்கு நம்பி அதில் பரஸ்பர நம்பிக்கையின்மையை இந்த கட்சியில், அதிலிருந்து அந்த பரஸ்பர நம்பிக்கையின்மை தலைவர்கள் மத்தியில் ஏற்பட தொடங்கிச்சு. இந்த பரஸ்பர நம்பிக்கையின்மை இன்னைக்கு இந்த கட்சி இந்த லெவலுக்கு வர கொண்டு விட்டுருக்கு. சரி, இப்போ தலைவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறாங்க, போகிறவங்க போகட்டும் அப்படின்லாம் கூட ஒரு சில தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அவங்க எந்த அளவுக்கு மெம்பர்ஷிப்பு செய்திருப்பாங்கங்கிறது உள்பட தெரியாது. ஆனாலும் அவங்க போனது போகட்டும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனாலும் கீழ் லெவலில் இருக்கிற கேடர்ஸ் வந்து இப்பொழுதும் கூட பல பேர் வந்து ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் இங்கே இருக்கிறதா, இங்கே இருந்தால் எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா, இல்லை அங்கே போனால் உடனே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்கே இருக்கும் போல் இருக்குது அப்படிங்கிற அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? நாடு வளமாக இருக்கணும், தர்மம் ஜெயிக்கணும், ஹிந்துத்துவம் வெற்றி பெறணும், பாரதம் வல்லரசாக மாறணும். இதுதான் என் கொள்கை, இதற்காகத்தான் நான் பொது வாழ்க்கைக்கு நான் வந்தேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பிஜேபியில் இருக்கணும். இதை தவிர உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா பல வீழ்ச்சி பல எழுச்சி பிஜேபிக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த எந்த கொள்கையும் அவங்க என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. லீடர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். நம்ம இறந்து போனாலும் வரலாறுன்னு வரும்போது சொல்லித்தான் ஆகணும். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அரசாங்கம் அமைஞ்சது. அப்போ ஏதோ ஒன்று பேசும்போது ராம ஜென்ம பூமியை பற்றின உடனே சுஷ்மா ஸ்வராஜா யாரோ ஒரு ஆள் ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கமெண்ட் அப்படி சிரிச்சுட்டே அடித்தாங்க, இட் இஸ் அன் என்கேஷ்டு செக்குன்னு. அப்போ பலர்
கொதிப்படைந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். ஆனாலும் இந்த அதற்கான நேரம் வந்தது. இந்த அமைப்பு, இந்த இந்த மத பெருந்தலைவர் எல்லாம் ரைட். ஆனால் இந்த கொள்கையை இந்த அமைப்பு கைவிடாதுங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் நம்ம தொடர்ந்து இந்த கொள்கைக்காக வேலை செய்தோம். நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அதை கட்டி நம்ம கண் முன்னாடி கொடுத்துட்டார். ஸோ அந்த சரிவுகள் காலங்களில் வரக்கூடிய நேரத்தில் நம்ம கைவிடாமல் போராடணும். ஏன்னா இது கொள்கைக்காக நம்ம இருக்கோம்னா நம்ம இதை செய்து தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்று திருத்தணும், இல்லைன்னா துரத்தணும். அதுக்கு நம்ம வேலை செய்யணும், கொள்கையில் ஊன்றி வேலை செய்யணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சிக்கு நான் சொல்கிறேன், 1998 முதல் எலெக்ஷன் ஏடிஎம்கேயோட, அதான் நமக்கு ஃபஸ்ட் அலையன்ஸ் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வருது 98 ஏடிஎம்கே அலையன்ஸ். அந்த தேர்தல் வரும்போது பண்டாரம் பரதேசிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை, இங்கே துரத்துவார்கள் அப்படின்னு கருணாநிதி சொன்னார். இதே கருணாநிதி பிற்காலத்தில் வரும்போது மைனாரிட்டிகள் மெஜாரிட்டிகளுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும்னு பேசினார். பண்டாரம் பிரதேசிகள் மாறினார்கள். எப்ப நம்ம களத்தில் நம்ம வேகமாக வேலை செய்து அமைப்பை பலப்படுத்தும் போது கருணாநிதியை மாறினார். நம்ம பலவீனப்பட்டோம், திமுக சரண்டர் ஆனோம் ஒரு காலத்தில். இதெல்லாம் திருப்பி அவன் நம்மளை ஏறி அடித்தான். நஷ்டம் யாருக்கு? சரண்டரான தலைவருக்கு லாபம், நம்மளை ஏறி மேஞ்ச திமுகவுக்கு லாபம், ஹிந்துத்துவத்துக்கு நஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம். நான் இந்த நாட்டுக்காகவும் என் ஹிந்துத்துவத்துக்காகவும் நான் இருக்கேனா, இல்லை நான் வேறு எதுக்காவது இருக்கேனா அப்படிங்கிறத பொறுத்தது. இதுதான் என் வாழ்க்கையின் கொள்கை அப்படின்னு சொன்னா இருக்கணும். இருந்து இந்த கட்சியை ஹிந்துத்துவம் பேச வைக்கணும். இங்கே உள்ள ஹிந்துத்துவம் பேசுகிறவங்க தான் தலைவர் ஆகணும். அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். இதே பாரதிய ஜனதா கட்சியில் கூட ஒரு காலத்தில் ஒரு கொள்கை மாற்றங்கள் ஆரம்பத்தில் 1982 வந்தது. அதுக்கப்புறம் சங்கத்திலிருந்து உத்வேகம் பெற்ற பலர் கட்சிக்குள்ளே போய் கட்சி வலுப்பெற்றதுக்கப்புறம் கட்சி தனக்குள்ள கொள்கையை ஹிந்துத்துவத்துக்கு முழுமையாக மாற்றியது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதை சரி பண்ணுறது பார்க்கணும். உண்மையான தொண்டனாக இருந்தால் அதை தான் செய்வாங்க. இப்போ நம்ம ஒரு கார்டு மெம்பர் கூட கிடையாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த நாட்டுக்கு பாஜக தேவை, நரேந்திர மோடி தேவை, நரேந்திர மோடி கொண்ட ஹிந்துத்துவ கொள்கை தேவை. ஏன்னா ஹிந்துத்துவ கொள்கையினால தான் நமக்கு நரேந்திர மோடி தேவை. அதை இன்றைக்கி என்ஷூர் பண்ணுறதுன்னா பிஜேபி தான் என்ஷூர் பண்ண முடியும். ஆனால் நம்ம இந்த கொள்கைக்காகத்தான் நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம பாஜகவை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கக்கூடியது நமக்கு பண்ணுற துரோகத்துக்கு சமானம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவர் மாநில தலைவராக இருந்தார், அதே நேரத்தில் ஒரு என்ஜிஓவையும் அப்பொழுது 6 வருடங்களுக்கு முன்பே அவர் தொடங்கியிருக்காரு. ஒரு கட்சியுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் என்ஜிஓ தொடங்குவது அது சரியா? ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களையும் பார்க்குறேன், அவங்க ஒரு என்ஜிஓ வச்சுருக்காங்க. அந்த என்ஜிஓ மீது என்ஜிஓ மூலம் நாங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அந்த என்ஜிஓ அந்த சர்வீஸ் பண்ணுகிறதா, அந்த தனிநபர் பண்ணுறாரா, இல்லை அந்த தனிநபர் சார்ந்த கட்சிக்கு அது கிரெடிட் போகுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஏற்படுதில்ல சார்? நான் முன்னாடியே சொன்னேன், நிதின் கட்கரி அவர்களும் என்ஜிஓ வச்சுருக்கார். அதை வச்சு அவர் பல விவசாய விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ரிசர்ச், அந்த கரும்பு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போது எத்தனால் அந்த இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணுறாங்க அவங்க. அதை பண்ணி அதனால அவர் அமைப்பையும் பலப்படுத்துகிறார், நாட்டையும் பலப்படுத்துகிறார். அப்போ அவரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, அது அவரோட பேஷன். அவரோட அந்த பேஷன் என்ன? ஹிந்துத்துவம். பரம் வைபவன் நேத்து மேதத் ஸ்வராஷ்டிரம். இப்போ அதுக்காக நான் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறேன்.
அதை பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் நான் பண்ணுறதுக்கு எனக்கு பிஜேபி அவருக்குள்ள நோக்கம் அது. இதே மாதிரி நமக்கு முன்னாடி கோவிந்தாச்சாரி அவர்கள் அவருக்குள்ள அட்வைஸில் நிறைய பேர் நிறைய என்ஜிஓஸ் ஆரம்பித்தாங்க. அந்தந்த பணிகளை அவங்க செக்டாரில் பண்ணாங்க. அலைனாகக்கூடிய தாட்டு ஹிந்துத்துவாவாக இருந்தது. ஸோ அப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த என்ஜிஓங்கக்கூடியதே ஒரு அவுட்ரீச். அந்த அவுட்ரீச்சு ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு விதமான அவுட்ரீச். அதுக்கு ஒரு பொலிட்டிக்கலாம் பிஜேபி அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது எல்லாமே அந்த பரம்வைபவன் நேத்து மேத்தத் ஸ்வராஷ்டிரத்தில் தான் இருந்தது. இது எல்லா தலைவர்களை பொறுத்தளவிலும் பரம வைபவமான இடத்தில் இந்த நாட்டை கொண்டு செல்வேன். இதுதான் நம்ம ஷாக்கால பிரார்த்தனால பாடக்கூடிய இதுதான் அந்த மையமாக இருந்தது. சார், இவர் அதை ஆரம்பிக்கும் போது எந்த நோக்கத்தில் அவர் ஆரம்பிக்கல இல்லை சார். அவர் அந்த நோக்கத்தில் ஆரம்பிச்சிருந்தாச்சுன்னா அவர் இன்னைக்கு எடுத்த முயற்சியை அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போதே எடுத்துருக்கலாமே. நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும், எனக்கு பூத்து இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் என் ஃபேஸுக்கு தான் ஓட்டு, நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்களே. அப்போ உங்களுக்கு ட்ரெயின்டு பிஜேபி ஒர்க்கர் வேணும்னு அன்றைக்கி உங்களுக்கு ஏன் தோணலை? ஸோ அப்போ இந்த என்ஜிஓவோட நோக்கமே இட் இஸ் டு பிராண்ட் ஹிம். ஸோ அது அவருக்குள்ள செல்ஃப் பிராண்டிங் கம்பெனி. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது அது அவரோட செல்ஃப் பிராண்டிங் கம்பெனி. அவர் பாலிடிக்ஸுக்கு வந்தது அவரை வளர்த்திக்கிறது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்போ விஜயை நினைக்கும் போதே அண்ணாமலை நினைக்கக்கூடாது. அவர் ஒரு எம்பிஏ படித்தவர், ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணவர், அவர் என்ன தப்பு இருக்குது? அதில் தப்பு இல்லை. ஆனால் நான் அன்னைக்கு என்னோட வியூ இங்கே அலைன் ஆகலை, அன்னைக்கு அலைன் ஆச்சு, அதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. அது அப்போ இதில் உங்களோட அஜெண்டா ஒன்றுன்னு தெரியுது. என்ன அஜெண்டா அப்படின்னா, நீங்கள் எப்படி பிஜேபியை உங்களுக்குள்ள விசிபிலிட்டிக்கு நீங்கள் பிஜேபியை பயன்படுத்திக்கிட்டே, இப்போ உங்கள் அமைப்புக்கும் பிஜேபியிலிருந்து ஆட்களை கொண்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு தானே நீங்கள் இந்த வசனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு நான் ஒன்று சொல்ல போகிறேங்கிறதையும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்ஜெக்டிவ் கூடியது பிஜேபியில் இருக்கக்கூடிய மூலதனத்தை நீங்கள் கொள்ளையடிக்க போகிறீர்கள். உங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த ரீதியில் தான் இருக்குது. உங்களது ஆதரவாளர்களும் அந்த அர்த்தத்தில் தான் அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இதை பிஜேபியாக நான் பார்க்கல. நான் இதை என்னவாக பார்க்குறேன் அப்படின்னா, ஹிந்துத்துவம், தேசியம். இந்த தேசியமும் இந்துத்துவம் ஒன்று என்னை பொறுத்தளவு அதில் வித்தியாசம் கிடையாது. இது பலவீனப்படுவது இதனால். ஸோ அதனால் இந்த என்ஜிஓ அப்படிங்கக்கூடியதெல்லாம் எல்லாரும் தான் என்ஜிஓ ஆரம்பிக்கிறாங்களே. நம்ம என்ஜிஓவோட பர்பஸ் என்ன? ஏன் அப்போ சரி, அப்போ இவர் தலைவராக இருக்கும்போது ஏன் இந்த என்ஜிஓ டிஃபங்கண்ட்டாக இருந்தது? இப்போ இவர் நிதின் கட்கரி அவர்கள் மந்திரியாக இருக்கார், என்ஜிஓ வேலை செய்துக்கிட்டு தானே இருக்குது, வேலை செய்யாமல் இல்லை. இது முன்னாடி பிரமோத் மகாஜன் இருந்தார், அவர் இருக்கும்போது பல என்ஜிஓ ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டு தான், இன்னும் வேகமாகவும் நடந்துக்கிட்டு இருந்தது. அது பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. நீங்கள் தலைவராக இருக்கும்போது ஏன் அது கான்ட்ரிபியூட் பண்ணலை? ஸோ பார்ட்டிக்கு தான் நான் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே இங்கே வரணும். அப்படி தான் பார்ட்டியில் பலர் என்ஜிஓ நடத்துனாங்க. இந்த என்ஜிஓ அப்படி நடக்குது. ஸோ அந்த என்ஜிஓங்கக்கூடியதே இட் இஸ் நாட் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் எஸ், இட் இஸ் அ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், பட் யூ ஹேவ் டு சே இட் இஸ் அண்ணாமலை பப்ளிசிட்டி ஆர்கனைசேஷன், ஏபிஓன்னு சொல்லுங்கள், அது கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் அவரை ஒரு ஐடியலாக் அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அவரே கூட சொல்லியிருந்தார் என்னென்னா, ஏன் ஒரு அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு தலைவரை வச்சு இப்பொழுது கூட்டணி அமைக்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப வேகமாக செயல்படுகிறார், கொஞ்சம் பொறுமையாக போகணும் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தார். அதே தொனியில் இப்பொழுது இன்னொரு எழுத்தாளர் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அப்படி ஒரு 4 கால் பாய்ச்சலில் வர வேண்டும் என்று நினைத்தவர் அண்ணாமலை. ஆனால் அவரை பிடிச்சி இவங்க காலை பிடிச்சி இழுத்து இவ்வளவு வேகம் இங்கே செல்லுபடியாகாது, நாங்கள் திமுகவுக்கு அதிமுகவெல்லாம் அனுசரித்து தான் போவோம், அதனால் பொறுமையாக அந்த கட்சி மேலே வந்தால் போதும், உங்கள் வேகத்துக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால, இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளும் இப்படி ஆயிடுவோம் அப்படின்னு தான் அவர் வேற அமைப்பை தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து உண்மை அப்படின்னு சொன்னால், இவர் வெளியில் வந்தவுடனே கட்சி ஆரம்பிச்சிருக்க வேண்டியதுன்னு. வேகமானவர், அடுத்த நொடியே இவருக்கு எவரெஸ்ட்டு வெடித்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவர், இப்போ அமைப்பு ஆரம்பிச்சுட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு இவர் ஏன் இப்போ ஸ்லோவாகணும்?
வேகமானவர் தானே. அவர் வேகமானவர் 3 மாதம் திடீர்னு லீவ் எடுத்துகிட்டு போவாரா சார் மாநில தலைவர்? வேகமாக கட்சியை வளர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் அவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் எதுவும் அவர் சொல்லலை. ஒரு பிரசிடண்ட் விட்டு வெளில போன பிறகு அந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாரு. அப்போ அந்த நேரத்தை அவ்வளோ வேகமாக கட்சி வளர்க்கக்கூடியவர். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார் சார், 12 வருஷம் ஆகுது பிரைம் மினிஸ்டராக. ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை சார், ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. காலங்காத்தால் என்னடான்னா டெல்லியில் பேட்டி கொடுக்குறாரு, சாயங்காலம் என்னடான்னா மத்திய கிழக்கு நாட்டில் இருக்காரு, அடுத்த நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா அங்கே வந்து அயர்லாண்டில் இருக்காரு, அடுத்தது பார்த்தா ஆஸ்திரேலியாவில் போய் உட்காந்துருக்காரு. இல்லை, அவர் வந்து அலுவல் நிமித்தமாக கூட ஃபாரின் போகிறாரு. இப்போ நிஷிகாந்த் துபே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு என்னென்னா, நான் கூட அமித்ஷாக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு முதல்ல பாஸ்போர்ட் இருக்குதா? அந்த பாயிண்ட்டுக்கு நான் ரெண்டாவது வரேன். இப்போ இவ்வளவு தூரம் அவர் வந்து ஒரு நாள் தூங்காமல் வேலை செய்கிறாரு. செய்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் நான் வந்து வேலை இல்லாமல் இருந்தேன்னு என் நாட்டோட வளர்ச்சி என்ன ஆகிறதுங்கிறார் அவர். இப்போ ஒரு நாள் ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் லீவ் எடுத்தாச்சுனாலே இது என்னடான்னா என் வளர்ச்சியை குறைச்சிருமோன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் 3 மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு ஸ்டேட் பிரசிடென்ட் படிக்கிறதுக்கு போகிறாரு. நான் வேகத்தை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ஏதோ ஒரு ஐடியலாக சொன்னார், ரைட்டர் சொன்னார் அப்படிங்கிறிய எப்படின்னு தெரியலை. இப்போ இதே கேள்வி நான் திருப்பியும் கேட்குறேன். அவ்வளோ வேகமானவர் உடனடியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. கட்சி ஆரம்பிச்சு படப்படப்படான்னு கட்டமைப்பு. இப்போது முதல்ல நான் ஆளுகளெல்லாம் ட்ரெயின் பண்ணி அப்புறம் பண்ணி இப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் கட்சி. ஏன் அவங்க சொன்னாங்க சொல்லலைங்கிறதுக்குள்ளே நான் போகலை. ஏன்னா இவங்க சொல்கிற பாயிண்டில் எந்த அளவு உண்மை இருக்குங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல வரேன். நம்ம ஒரு ஆளை ஜஸ்டிஃபை பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு ஆளை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொருத்தரை குற்றவாளியாக்காதீங்க. இப்போ நம்மளும் தான் சொல்கிறோம் இந்த பக்கமும் தப்பு இருக்குது அந்த பக்கமும் தப்பு இருக்குன்னு சொல்கிறோம். எது தப்பு தப்பை சொல்லுங்கள், சரின்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் வந்து நடுநிலையிலிருந்து பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி பசப்பாதீங்க. அப்போ இவர் டைரெக்டாக கட்சி அறிவிச்சிருக்க வேண்டியதுதானே? அறிவிக்க மாட்டார் சார். ஏன் அறிவிக்க மாட்டார்னு சொல்கிறேன். கொஞ்ச காலம் இழுத்துக்கிட்டு போய் பிஜேபியிலிருந்து பல ஆளுகளை அந்த பக்கம் சேரும் போது இவர் கட்சி அறிவிக்க மாட்டார். இதை வச்சு எப்படி அவர் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இதுக்கு மேலே அங்கேருந்து உரியறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் இனி அடுத்தது என்ன பண்ணுவார் நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே சீமான் ஃபீஸ் பிடிங்கிருக்கு. இனி அடுத்து ராமதாஸை கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது பண்ணி எடுத்து இவங்க அடுத்த ஒரு அலைன்மெண்ட்டை இவங்க பின்னாடி பார்ப்பாங்க. அப்போ இவரை தான் முன்னிறுத்துவாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ பிஜேபியில் வந்து மூலதனம்லாம் இப்போ அவங்கள்ட்ட நெகோஷியேட் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு பவர் வேணும். இன்னொரு விஷயம், நீங்கள் இன்னொரு பக்கம் நடக்கிறத பாருங்கள். திமுக தோத்ததுக்கு அடுத்த நாள்லேருந்து இன்னும் ஃபீல்டில் வேலை செய்துக்கிட்டு இருக்கான். அவன் திரும்பி எப்படியாவது ரீக்ரூப் ஆகணும்னு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் திமுக உட்பட எல்லா கட்சியும் சாப்பிட்டு எப்படியாவது கிடைச்ச வாய்ப்பை நம்ம தக்க வைக்கணும்னு இவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு? தாவேக்கா. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆளுகளுக்குள்ள நகர்வுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு இதில் ஒரு சூழலில் ஒரு அடிப்படை இவருக்கு ஆள் வேணும்னு இப்போ இவருக்கு எங்கேருந்து ஆள் வரும்? அப்போ இவருக்குள்ள ஆளுமைக்கு தான் தமிழ்நாடே வந்தது. பிஜேபியை தவிர இவருக்கு ஆளுமையில எவ்வளோ பேர் வந்தாங்க? ஸோ அதனால் இப்போ இவருக்குள்ள டிபெண்டன்ஸை இன்னைக்கு பிஜேபியை நம்பி இவர் ஏன் இவ்வளோ நாள் கட்சி ஆரம்பிக்கலைன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன, இங்கேருந்து இவ்வளோ வேற உருவணும்னு பார்க்கணும். அப்போ நான் வந்து இன்னும் பிஜேபிக்கு இது நண்பர், இது எதுக்கு இது சரி, இதுதான் என் இதை வந்து சாதாரணமாக விவரம் இருக்கிற எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஆளை ஆதரிக்கணும், ஆதரிங்க. நியாயமான விஷயத்தை சொல்லி ஆதரிங்க. நீங்கள் ஒன்று ஆதரிக்கணுங்கிறதுக்காக உங்கள் ஒரு தவறான கற்பனைகளை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் நரேட்டிவாக செட் பண்ணுறதுங்கக்கூடியது. இந்த கொள்கைக்காகத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல, அப்போ அந்த கொள்கையை நீங்கள் விற்கிறதுக்கு சமம் தானே இது? நீங்கள் பேசுகிற தேசியம், நீங்கள் பேசுகிற ஹிந்துத்துவம், இதுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. திருப்பரங்குன்றம் ஏன் அவங்க ஒன்றும் பண்ணல? பேசியிருக்கலாமே. வக்ஃபுக்கு பேசியிருக்கலாமே. ஏன் பேசலை யாரும்? திருவள்ளுவர் காவி பேசியிருக்கலாமே. இதெல்லாம் நீங்கள் பேசுகிற விஷயம் தானே. இன்றைக்கி ஏன் யாரும் பேசலை? இந்த பக்கத்தை விடுங்க. இந்த ஹிந்து முன்னணியிலேருந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. பிஜேபியில் ஏதாவது அறிக்கை கொடுத்தா கூட படிக்கிறது கூட ஆள் கிடையாது இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுக்கு. ஏன்னா இவங்களுக்குள்ள ரீச் அவ்வளோதான், இவங்க கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதனால் நான் வந்து அவங்கள இவங்க செஞ்சாலும் செய்யாட்டாலும் அது ஒன்று தான். இப்போ நான் பேசுகிறது தெளிவாக கேட்க போகிறேன், ஒரு வேலும் கேட்க போகிறது இல்லை. அந்த மாதிரி தான் அவங்களும். ஆனால் அதனால் இதில் வந்து ஒரு சாரம் இருக்கிறதாக நான் பார்க்கல.
இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பசப்பு. அதாவது என்னென்னா நீங்கள் அண்ணாமலையை ஜஸ்டிஃபை பண்ணோம், அவர் ஒரு வேகமான லீடர், அவர் தான் உண்மையான இந்துத்துவத்தின் பிரதிநிதியாக இருந்தார், அவர் இவங்களெல்லாம் அமுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறதுக்காக இது ஒரு புனையப்பட்ட கதை. ஆனால் அதுக்கு லாஜிக் இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு அரசியல் கட்சி அதில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பெரிய அளவில் எல்லா லீடர்ஸ் எல்லாம் போகலை. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர் உங்களை நான் சொல்கிறேன், தயவுசெய்து லீடர்ஸ்னு சொல்லாதீங்க. இவங்க ஆதரவாளர்னு சொல்லி போகிறாங்க இல்லையா, இவங்க சேர்த்த மெம்பர்ஷிப்பை கூட இன்றைக்கி இருக்கிற லீடர்ஸ் சேர்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்களால லீடர்ஸ்னு சொல்லாதீங்க. இந்த லீடர்ஸ் தான் இந்த பார்ட்டிக்கு வந்து தடையாகவும் இருக்க போகிறாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த செட்டப்பை இவங்க மாற்றாமல் இருந்தாச்சுன்னா அண்ணாமலை பலப்படுவாருங்கிறது ஒன்று, ஆனால் த பர்பஸ் ஆஃப் ஹிந்துத்துவா வில் பி டிஃபீட்டட். இதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2004 2014 ஒரு 10 ஆண்டுகள் பிஜேபி பலவீனப்பட்டது. அந்த 10 ஆண்டுகளில் நம்ம ஊரில் வெள்ளை துணி போட்ட அம்புட்டு பொம்பளைகளும் முஸ்லீம் பொம்பளையும் கருப்பு துணி போடக்கூடிய நிலைமை வந்தது. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளே இங்கே ஒரு ஜிகாதி கட்டமைப்பு ஏற்பட்டது. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ள பல பஞ்சாயத்துகள் கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆச்சு. ஒரு 10 ஆண்டுகள் பிஜேபி பவர்கிட்ட இல்லாத ஒரே காரணத்தினால. அதனால நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிஜேபி வலுவிழுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்தாக பார்க்குறேன். அதனால் இதை அந்த ஆங்கிளில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கட்சியிலே ஒரு பெரிய சலசலப்பு தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சியும் இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு விரிவாக பேசினதில்லை. பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இதை ஸ்ரீ டிவி நேயர்களும், ஏன்னா ஸ்ரீ டிவி நேயர்களுக்கே சில பேருக்கும் கூட நம்ம மீதே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கூட இருக்கலாம். அவங்களும் கூட கமெண்ட் தான் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் நமக்கு என்ன தோணியதோ அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பண்ணலாம். பேர்னா வார் ரூமும் கமெண்ட் நிறைய பண்ணலாம். அந்த மக்கள் கடைசியில் அவர்கள் தான் இறுதி எஜமானர்கள். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கோர் இந்துத்துவம் தேசியம், தேசியம் வேறு, ஏன்னா இவங்க தேசியம் வேறு இந்துத்துவம் வேறுங்கிறதே கூட பார்க்குறாங்க. ஸோ இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை அதை அவரை முன்னெடுக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு அவர்கள் மீண்டும் இங்கேயே கூட திரும்புவதற்கும் வாய்ப்பு. அவர் எப்படி சொல்லணும், அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லைன்னு, அப்புறம் என்ன. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.